கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. முக்கியமாக ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன கேட்போம்? ஆண்டவரைனே ஆசீர்வதியும்னு சொல்லுவோம், அப்படி தானே? அதுதான் நம்முடைய எவ்வளவு மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணாலும் எசன்ஸ் இவ்வளோதான், அவருடைய தீம் அவ்வளோதான் இல்லையா? அதுக்குள்ளே இருக்கிறதான கோர் சப்ஜெக்ட் அவ்வளோதான். என்னது? கைண்ட்லி லார்ட் பிளஸ் மீ, என்னை ஆசீர்வதியும். நம்ம எல்லாரும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறோம். இப்போ ஆண்டவரிடத்தில் என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வரார். அந்த நேரத்தில் ஆசீர்வாதம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். பொதுவாக மனிதன் ஆசீர்வாதம் என்று பார்க்கிற பார்வை வேறு. ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் டிஃப்ரெண்ட் தேன் காட். இவனுடைய பார்வை வித்தியாசமானது. இப்போ நாம் ஆசீர்வாதம்னா எப்போ சொல்லுவோம்? நமக்கு ஒரு நல்ல சூழல் இருந்து, நல்ல ஆரோக்கியம் இருந்து, நல்ல வீடு இருந்து, நல்ல வசதி இருந்து, நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைந்து கொஞ்சம் நல்ல விதமாக வாழ்ந்தால் கர்த்தரனை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா? இதுதான் ஆசீர்வாதம். நம்முடைய பார்வை உலகத்தில் வாழ்கிறதுனால நம்ம உலக சூழலுக்கு மத்தியில் இவைகளை தான் ஆசீர்வாதம். உணவு, உடுக்க உடையும், இருக்க இடம், வாழ்வதற்கு சௌகரியங்கள் கிடைத்து, சில பிரச்சனைகள், கஷ்டங்கள் நம்ம நெருக்கி கொண்ட சூழ்நிலையை நாம் அவைகளுக்கு ஜெபித்து ஆண்டவர் நமக்கு விதமான சூழல் ஒரு விடுதலை கொடுத்திருந்தால் ஆண்டவனை ஆசீர்வதித்தாலும் நம்ம என்ன செய்யலாம்? சொல்லலாம். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசீர்வதியும் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய பார்வையில் ஆசீர்வாதம் என்பது நாம் பார்க்கின்ற விதமாக இருக்கிறதா என்கிறது ஒரு கேள்வி இல்லையா? இப்போது நாம் அதாவது என்ன சொல், நல்ல விதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அது எதுவாக இருக்கும்? நம்மள இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டாக எடுத்து கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி கண்ணாடி முன்னு பார்த்துக்கிட்டு மூஞ்சிக்கெல்லாம் தொடச்சிக்கிடுச்சு அவங்களுக்கு கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு என்ன செய்வோம்? வெளியே போவோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய வசதி உள்ளவன் வெளியே போகிறவள்ள அவனுடைய அந்த சாய்ஸ், அவன் சூஸ் பண்ணுறது, அவன் தன்னை ஓப்பன் அப் பண்ணுறதுலாம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒரு செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு நடிகரும் நடிகை வெளியே வரவுள்ள அதனுடைய லெவல் வித்தியாசமாக இருக்கும். அவங்க லெவலுக்கு என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. சமீபத்தில் நான் ஒரு ஜவுளி கடைக்கு போனவள்ள ஒரு க்ளோத்து வாங்கிக்கிட்டு முடிந்து வரவுள்ள ஒரு பாக்ஸ் வச்சுருந்து அந்த டேபிளில் சும்மா ஒரு க்யூரியாசிட்டியில் இது என்ன அப்படின்னு கேட்டேன். இது இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது? ஷோவுக்காக வச்சுருக்கீங்களா இல்லை வேறு எதுக்குள்ளே எதாவது இருக்குதா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை சில சாம்பிள்ஸு புதுசாக கம்பெனிக்காரங்க அனுப்பியிருக்கிறாங்க, அதை கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு. உடனே நான் கேட்டோன்னா அவரும் நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து காமிச்சா ரொம்ப ஃபைன் க்ளோத்ஸ் உள்ளே இருக்குது. சாம்பிள்ஸ் தான் நிறைய இருக்குது, நிறைய கலர்ஸில் இருக்குது. இதெல்லாம் 10% ரொம்ப குவாலிட்டி வூல் அதில் செஞ்சது. ஆனால் அது பேண்ட்ஸ் க்ளோத்து, பேண்ட்ஸ் க்ளோத்துனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் திக்காக எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் அதுவும் ரொம்ப எப்படி இருக்குது, தின்னாக ரொம்ப நைஸாக இருக்குது. என்ன இதையா பேண்ட்ஸாக போடுவாங்கன்னு கேட்டேன். எங்கள் இதுக்கு தான் ரொம்ப டிமாண்ட் அப்படின்னா. எனக்கு ஒரு மீட்டர் ஆகணும், அது எனக்கு 18,000 அப்படின்னா. 18,000 மட்டும் கிடையாது, அதை தைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய சார்ஜ் இருக்கணும், அது வேறு ஒரு பெரிய சார்ஜ் சொன்னான். நான் அதனால் ரொம்ப சலனப்படாதபடி சாதாரணமாக கேட்டுட்டேன். எனக்கு கேட்குறதே சாதாரணமாக கேட்போம். முன்னாடி இப்படியெல்லாம் தான் ஒவ்வொரு இடங்களில் ஒரு பொருளை விலை சொன்னோம், அவ்வளோ அப்படி ஆச்சரியப்படும். இப்போ எனக்கு நான் உஷாராக தான் போவேன். அவங்க கொஞ்சம் பெரிய விலையை சொல்கிறவளை நம்ம என்ன செய்ய வேண்டாம், அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி காண்பிக்க வேண்டாம். 18,000 ஓ 18,000வா? நம்ம மனசுக்குள்ளே ஒரு பழம் முடிச்சு 18,000 நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு குடும்பத்துக்கே என்ன செய்வோம்? வாங்கிடுவோம். ஒரு மீட்டர் தான் 18,000. அப்போது அது அப்போது நம்ம சொசைட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய ட்ரெஸ்ஸுகளெல்லாம் எப்படி இருக்கும்? நாமளும் ட்ரெஸ் தான் பண்ணுறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து நல்லா வாங்கிட்டா ரொம்ப டாப்பில் நல்ல காஸ்டியூம்ஸ் எல்லாம் வாங்கி நல்லா ட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஆனால் அவன் எத்தனை ஆயிரம் வாங்குறான்? சிலர் போட்டுட்டு வர சட்டையெல்லாம் 1000 2000 இல்லை, பல்லாயிரங்கள். ஒருத்தர் போடுற சட்டையை அந்த காசை வச்சு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். நாம் ஆசீர்வாதம்னு பார்க்குறது ஒன்று, தேவன் ஆசீர்வாதம் என்று பார்க்குறது இன்னொன்று. ஏன்னா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்ட். அவருடைய ஹெவன்லி, அதாவது அவருடைய ஹெவனுக்கு ஏற்றபடி என்ன செய்கிறாரு, பரலோகத்துக்கு ஏற்றபடி பார்க்குற அவருடைய ஸ்டாண்டர்டில், ஹெவன்லி ஸ்டாண்டர்ட். நாம் ஆசீர்வாதம்னு சொன்ன உடனே நமக்கு ஏதோ நமக்கு நல்லா சாப்பிட்றதுக்கும், நல்லா உடுக்கிறதுக்கும், நல்லா வாழ்கிறதுக்கும், நல்ல போக்குவரத்தாக இருக்கிறதுக்கும், கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை இல்லாத செலவு பண்ணுறதுக்கும், கஷ்டகவலை இல்லாத வாழ்கிறதுக்கும் ஒரு வாழ்க்கை முறையை கொடுத்தா போதும், we can say we have been blessed by God அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வர்றவல்ல, அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு தான் முதலாவது ஆசீர்வதிக்க வருவார். அவருடைய திட்டம், அக்கார்டிங் டு ஹிஸ் ஓன் பிளான், அவருடைய திட்டத்தின்படி ஆசீர்வதிக்க வரும். அப்போ நாம் ஆசீர்வதிக்க ஆண்டுகிட்ட கேட்கும் பொழுது நாம் இதை கிடைக்கணும், இதை நம்ம அடையணும் ஆசைப்படுவோம். ஆனால் ஆண்டவர்னு எங்கிட்ட என்ன பண்ணீங்க, நீ ஆசீர்வதிக்க சொல்லியிருக்க,
என்னுடைய பார்வையில் எது ஆசீர்வாதமோ அதை தான் உனக்கு என்ன செய்ய முடியும், தர முடியும் அப்படின்னு அவர் பார்க்குறார். அப்போ அவர் என்ன ஆசீர்வாதம் தராரு? ஆண்டவருடைய பார்வையில், அதாவது சுருக்கமாக சொல்கிறதுனா எதுக்கு சுற்றி வளைக்கணும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை முறை தான் தேவனுடைய பார்வையில் ரிச்சஸ்ட் பிளஸ்ஸிங். நமக்கு எந்த மூமெண்ட்டும் வராது, எந்த ஒரு விதமான உணர்வு என்ன செய்யறதுனால தேவன் என்ன அவருடைய லெவலில் பார்க்குற, அவருடைய லெவலில் பார்க்கும் பொழுது அவருடைய சாயலுக்கு ஒப்பாக தான் நம்ம படைக்கப்பட்டோம் இல்லையா? தேவன் தம்முடைய சாயல் நம்ம படைத்தார். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே பார்க்கின்ற பொழுது எதை ஆசீர்வாதமாக பார்ப்பார்? நான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை சூழலின் அடிப்படையிலே பார்க்கிறேன். ஆனால் ஆண்டவரும் அவருடைய தரத்துக்கு எதோட பார்க்குறாரு. அப்போது நான் எவ்வளோ செல்வம் வச்சுருந்தாலும், எவ்வளோ ஆஸ்தி வச்சுருந்தாலும், எவ்வளோ கோல்டு ஜுவல்லரிஸ் வச்சுருந்தாலும் சரி, எவ்வளவு ஆர்னமெண்ட்ஸ் வச்சுருந்தாலும் சரி, அது அவருடைய பார்வையில் பெரிய ஆசீர்வாதமே கிடையாது. இது கொஞ்ச நாள் இருந்து என்ன செய்யும், அழிந்து போகும். தேவனுடைய பார்வையில் ஒரு ஆசீர்வாதம்னா அது இதுதான், ஹோலி லிவிங், பரிசுத்தமான தெய்வீகத்தை பிரதிபலிக்கிற, இல்லைனா தேவனுடைய பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிற விதமான ஒரு வாழ்க்கை முறை, இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். இப்போ ஆண்டவர் நாம் கேட்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், உமை போல் நான் இருக்கணும்லாம் ஆசைப்படலை. அந்த மாதிரி பெரிய பெரிய ஆசையில் நமக்கு கிடையாது. உம்முடைய விண்ணுலக ஸ்டேட்டஸுகளை நான் வரேன், நான் எது உலகத்தில் வாழ்கிறேன், எனக்கு நான் கேட்குறத மட்டும் என்ன செய்த போதும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா சிலர் சில வசதியானவங்க வீடுகளுக்கு யாராக போகிறாங்கன்னா, இல்லை சில அலுவலகங்களுக்கு போனால் கூட உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. உட்கார்ந்தா சிலர் முழுசாக உட்கார மாட்டாங்க. உட்காரதுக்கு பெரிய நல்ல கம்ஃபர்டபுள் லக்ஸுரி சேர்லாம் போட்டிருப்பாங்க, சோஃபா கம்ஃபர்டெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சோஃபாவில் உட்கார சொன்னால் எப்படி உட்காருவாங்க? அந்த எட்ஜில் என்ன பண்ணுவாங்க, நம்மளை உட்கார சொன்னதே பெரிய விஷயம், நாம் முழுசாக உட்காரக்கூடாது. ஒரு முறை நான் கலைஞர் கருணாநிதி இருக்கிற காலத்தில் ஒரு முறை இந்த எலெக்ஷனில் நிற்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, யார் யார் இப்போ கண்டெஸ்ட் பண்ண விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ நடத்துவாங்க. உனக்கு என்ன வசதி இருக்குது, என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறலாம் கேட்டு தெரியும். அப்போ ஒரு முறை கலைஞருக்கு முன்னாடி ஒருத்தர் இன்னும் ஒன்றா அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே நிற்கிறார். அவர் பெரிய ஆள், ஊரில் பெரிய ஆள், ஆனாலும் பெரிய தலைவருக்கு முன்னாடி இன்னொன்று. கலைஞர் என்ன சொன்னார், யோ முழுசான் இல்லையா, புரிகிறதா உங்களுக்கு? அவர் பணிகள் என்ன பண்ணார், நம்ம பெரிய ஒரு தலைவர், பெரிய 2-3 முறை சிஎம்மாக இருந்தவர், பெரிய ஒரு இயக்கத்துடைய தலைவர், அவருக்கு முன்னால் எப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி நிற்கிறேன்னு என்ன பண்ணார், அவர் ரொம்ப எப்படி, கலைஞர் சொன்னார், நீ முழுசாக நில்லு அப்படின்னு. அப்போது இதே போல் தான் நாம் எப்போவுமே என்ன பண்ணுறது, ஏதோ நம்ம லெவலுக்கு ஏதோ ஒன்று செய்யுங்க ஆண்டவரே, உம்முடைய லெவலுக்கெல்லாம் நான் என்ன செய்ய, அப்படியெல்லாம் பெரிய ஆசை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஆண்டோடைய ஆசை என்ன, நீ என்னுடைய பிள்ளையாக இருந்தால் என்னுடைய லெவலுக்கு நீ ஆசைப்படணும். அதனால தான் இப்போ என்ன பண்ணிட்டா, இப்போ கிருபையின் உபதேசம் அந்த லெவலுக்கு தான் வந்திருக்கிறாங்க. நம்ம ஆண்டோடைய லெவலுக்கு ஆசைப்படணும். எப்படி ஆசைப்படணும், நம்ம இந்த ஊர்லேயே டாப் பிராண்டு கார் யாருக்கு தான் இருக்கணும், நமக்கு தான் இருக்கணும், நம்ம வீட்டு முன்னாடி நிற்கணும். இங்கே இருக்கிறதுலே நம்ம ரொம்ப ஹையஸ்ட் காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் காஸ்டியூம்ஸில் யார் தான் அணியணும், நாம் தான் அணியணும். எல்லாரோட அதிகமான கோல்டு யாருக்கு இருக்கணும், தமிழ்நாட்டை கூட ஒரு ஊழியக்காரர் கூட அப்படியே ஆரம்பிச்சிருக்காங்க புதிய ஸ்டைலில், நிறைய கோல்டன்ஸின் அள்ளி அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது மனிதனுடைய பார்வை, எவ்வளோ அணிஞ்சாலும் ஆண்டோடைய பார்வை ஆசீர்வாதம். ஆண்டோடைய பார்வையில் ஆசீர்வாதம் என்பது என்ன, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை முறை. இப்போது பார்த்திங்கன்னா உலகத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷனை பணக்காராங்கிட்டார். நம்ம ஆசையின்படி என்ன பண்ணிட்டார், பணக்காராங்கிட்டார். பணக்காராங்கிட்டு உலகத்துக்கு காட்டுறாரு, பார்த்தியா நான் இவனை என்ன பண்ணியிருக்கேன், பணக்காராங்கிட்டு இருக்கேன். இவனை பார்த்து இவன் சாதாரணமானவனாக இருந்தான், ஏழையாக இருந்தான், இவனை எவ்வளோ பெரிய பணக்காரங்கிட்ட பார்த்தியா அப்படின்னு உலகத்துக்கு அவனை காட்டுறாரு. உலகம் அவரை பற்றி என்ன சொல்லும்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனை கொண்டு வாங்க. ஒரு மனுஷனை, அதான் சாதாரண லெவலில் இருந்த ஒருத்தனை மில்லியனர் ஆக்கிட்டார், அதான் நீ மாதிரி ஆக்கிட்டு நடத்துகிற, பார்த்தியா என்னுடைய வலிமையை பார் அப்படின்னு சொன்னால் உலகம் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், ஆஹா நீர் எவ்வளோ பெரியவர், நீர் எவ்வளோ மகத்துவமானவர், சாதாரணமாக இருந்த இவனை என்ன பண்ணியிருக்கீர். ஆமாம், ஆனால் நம்ம இந்தியாவில் அதாவது ஒரு லெவலில் இருந்தால் அதானி எவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்திருக்காரு. ரிலையன்ஸ் அம்பானி அவங்க அப்பா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதாரணமான மாத சம்பளம் வாங்கி தான் சாதாரண லெவலில் இருந்தார். ஆமாம், பெட்ரோல் பங்கில் வேலை செய்யலை, ஒரு நல்ல வேலை இருந்தார். அவருக்கு ஒரு காலத்தில் 500 ரூபாய் 500 ரூபா 500 ரூபாய்க்கு போய் போத் சவால் தான் அப்படின்னு ஒரு காலத்தில் அவர் பேட்டியில் சொல்லியிருந்தார். பெரிய பிரச்சனை இருந்துன்னு. ஆனால் அவர் சாகிறவள்ள கணக்கு வைக்கப்பட்ட பணமே 26,000 கோடி. இப்போ அவங்க பிள்ளைகளுடைய காலத்தில் ஆயிடுச்சு, பன்மடங்காக பெருகிடுச்சு.
அப்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டவர் ஒருத்தனை பணக்காராக்கி விட்டால் அம்பானியுடைய வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? எங்கள் அப்பா தயவில் நாங்கள் இதை விட பெரிய பணக்காரன் இருக்கிறோம் இல்லையா? அதான் என்ன சொல்லுவார்? நான் என்னுடைய முயற்சியில், என்னுடைய திறமையில், எனக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸில், எனக்கு தெரிஞ்ச ஆட்களில் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதெல்லாம் என்ன செய்கிறேன்? நான் என்ன பண்ணியிருக்கேன்? அப்போ ஆண்டவருக்கு வந்து இதில் என்ன கிரெடிட் கிடைக்கும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் சோத்திரம் அல்லேலூயா, 1000 சோத்திரம் ஆண்டவரே, 1000 சோத்திரம், 1 கோடி சோத்திரம், ஏன்னா ரொம்ப என்ன பணக்காரன் கிட்டீர். ஆனால் ஆண்டவருக்கு இதில் ஏதாவது மகிமை கிடைக்குமா? சொல்லுங்களேன், இருக்கிறீங்களா? சரி, நீங்களும் இருக்கிறீங்களா கேட்க ஆரம்பிச்சிக்கலாம்னு சொல்ல போகிறீங்க. எனக்கு ஞாபகம் வந்தது, இருக்கட்டும். இப்போது அதை மாதிரி ஒருத்தரை வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய சிஎம் ஆகிட்டார்னு வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் அதான் ஆசைப்படுறாங்க. யோசேப்பை அன்றைக்கு என்ன செய்தார் ஆண்டவர்? ஒரு தேசத்தினுடைய கிங் அடுத்தபடியாக வச்சார். டேனியலை வந்து பாபிலோனில் ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டராக வச்சார். அதுபோல் நம்ம ஒவ்வொருவரையும் வைக்க ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். இப்போ வந்து என்னை சிஎம் ஆக்கிட்டான்னு வச்சுக்கலாம். ஒரு ஆசைக்காவது படுவோமே, என்னை சிஎம் ஆக்கி விட்டார். இப்போ நான் சிஎம் ஆக்கிட்டு ஆண்டவர் சொல்கிறார், பார்த்தியா ஒரு சாதாரணமானவன், ஒரு சாதாரணமான ஒருதனை நான் யாரை மாற்றிட்டேன். ஆனால் அதை விட பெரிய பதவிகளை மனுஷனே இங்கே கொடுக்குறான்ல. இப்போது நம்ம இந்திய பிரதமர் வந்து அமித்ஷா என்கிற ஒருவரை ட்ரெயின் பண்ணி என்ன பண்ணார்? கடைசியில் எங்கே கொண்டு வந்திருக்காலும் இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்டர். இப்போ வந்து ஏசுநாதர் வந்து ஒருத்தனை சிஎம் ஆக்குனா அதை விட அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் ஒரு தடவை உருவாக்கி எங்கே கொண்டு வந்திருக்கார்? ஹோம் மினிஸ்டராக கொண்டு வந்திருக்கார். அப்போ ஆண்டவர்கள் என்ன கிரெடிட் கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அப்போ யாருக்கு முன்னாடி ஆண்டவர்கள் என்ன பண்ண முடியாது? போட்டியிடவே முடியாது. உலகத்தில் ஆஸ்திகளில் ஒருவர் ஆசீர்வதித்தாலும் சரி, அந்தஸ்துகள் ஆசீர்வதித்தாலும் சரி, அறிவில் ஆசீர்வதித்தாலும் சரி, ஞானத்தில் ஆசீர்வதித்தாலும் அவைகளைப் போல உயர்நிலைக்கு வருவதற்கு இந்த உலகத்தில் உள்ள பலரால் முடிகிறது. அவர்களை அறிவை பயன்படுத்தி, ஞானத்தை பயன்படுத்தி, திறமையை பயன்படுத்தி வர முடிகிறது இல்லையா? அப்போ இவைகள் எல்லாவற்றையும் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் செய்தாலும் அதனால் ஆண்டோடைய மகிமை வெளிப்பட. இன்றைக்கு நிறைய பேர் அப்படி தான் போதனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாம் எல்லாம் ஆண்டவருக்கு மகிமையான செய்யணும், வாழணும், நாம் நிறைய செல்வங்கள் வச்சு வாழணும். ஆனால் செல்வங்களுங்கிறது நல்லவங்ககிட்டையும் இருக்குது, கெட்டவங்ககிட்டையும் இருக்குது. அதனால் ஆண்டவர் ஒருவனை செல்வந்தனாக மாற்றிவிட்டால் அதனால் ஆண்டவர் பெரியவர் என்கிற ஒரு நிலைமை ஒருபோது என்ன செய்யாது, வராது. புரிஞ்சிட்டிங்களா? பாதியா மீதியா எவ்வளோ புரிஞ்சிட்டிங்க? அப்போ ஆண்டவருடைய பார்வையில் ஒரு லெவலுக்கு நம்மளை கொண்டு வர, என்ன லெவலு? பரிசுத்தவான். தேவன் நம்மை பணக்காரர்களாகும்படி அழைக்கவில்லை, செல்வந்தலாகும்படி அழைக்கவில்லை. அவைகள்லாம் உலகத்தினுடைய தரங்கள், உலக லெவல் இல்லையா? உலக லெவல். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து என்னது? ஹெவன்லி ஸ்டாண்டர்ட். அப்போ அவர் வந்து நம்மை பரிசுத்தமாக வாழ்வதற்கு அழைக்கிறார். எனவே தான் மத்தேயு 5:18 பார்த்தீங்கன்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தமுள்ள பெரிய பணக்காரங்க கிடையாது. அது மாதிரி சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இவைகளெல்லாம் பரிசுத்தத்தோடு சம்மந்தப்பட்ட குணாதிசயங்கள், தேவனுடைய பரிசுத்தத்தை பிரதிபலிக்கின்ற கேரக்டர், அந்த விதமான ஆட்டிடியூட்ஸ் இவைகள் இல்லையா, அந்த விதமான சுபாவங்கள், குவாலிட்டிஸ். அதனால் ஆண்டவர் சொன்னார், மனிதர்கள் உங்களுடைய நற்கிரிகளை பார்த்து, மனிதர்கள் உங்களுடைய செல்வ நிலையை பார்த்து என்றல்ல, மனிதர்கள் உங்களுடைய அதிகார நிலையை பார்த்து என்றல்ல, மனிதர்களுடைய அறிவு நிலையை பார்த்து என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்றல்ல. ஏன்னா அப்படி மகிமைப்படுத்துறது தான் மனுஷன் என்ன செய்யணும், மகிமைப்படுத்துகிறோம். அப்படி தானே இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு சினிமா நடிகருக்கே கோயில் கட்டிட்டாங்க. நம்ம ரஜினிகாந்த் என்ன பண்ணியிருக்காங்க? கோயில் கட்டி அங்கே என்ன செய்கிறாங்க, புதுசாக வழிபாடெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகிறத விட ரொம்ப ஈஸியான ஜாபு கடவுளாகிறது. ஒரு சினிமா நடித்தா போதும் நம்ம யாராக மாறிடலாம். குஷ்புன்னு ஒரு நடிகைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, கோயில் கட்டினாங்க. நம்ம இந்திய பிரதமருக்கு கோயில் கட்டி வச்சுருக்கிறாங்க. ஆக இந்தியாவில் வந்து கடவுளாகிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. பைத்தியக்காரன் கடவுளாவான், தெருவில் இருக்கவங்க கடவுளாவான், பிச்சைக்காரன் கடவுளாவான், ஒருபோதும் குளிக்காதவன் கடவுளாவான், ஒருபோதும் சட்டை துவைக்காதவன் கடவுளாவான். பார்த்திங்களா? இப்போ நீங்கள் திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா தொப்பியமான ஒரு அம்மா உண்டு. அது குளிக்கவும் செய்யாது, கொள்ளவும் செய்யாது, ஒருபோதும் எப்போவுமே கோலைன்னு அந்த என்ன சொல்கிறது, எச்சில் வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுவும் நிறைய பேரால் என்ன செய்ய கடவுளாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் கடவுளாவது என்பது ரொம்ப ஈஸியான ஒன்று. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், மனிதர்களுக்கு மத்தியில் நீ யாராக இருக்கணும், பரிசுத்தவனாக இருக்கணும், நற்கிரியைகளை என்ன உடையவளாக இருக்கணும். மத்தேயு 5:16 என்ன சொல்கிறது, மனிதர்கள் உங்கள் நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்ன செய்ய வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும்.
பிரகாசிக்க கடவுது. மட்டுமல்ல 1 பேதுரு 2ஆம் அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பேதுரும் அதே கருத்தை தான் சொல்றார். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய், புறஜாதிகள் உங்களை ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு பார்க்குற விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, அவர்களுடைய செல்வ செழிப்பை பார்த்தல்ல, வசதி நிலையை பார்த்தல்ல, ஐயோ எங்களெல்லாம் மோசமானவங்க சொல்கிறீங்களே, ஆண்டவர் எங்களை எவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு பாரு, நாங்கள் எந்த மாதிரி வசதியாக இருக்கும், அது இல்லை. எதை காண்பிக்க சொல்கிறார்? நற்கிரியைகளை கண்டு. அதனால தான் தீத்து 2ஆம் அத்தியாயத்துடைய 14 வசனம், 3ஆம் அத்தியாயத்துடைய 14 வசனம், 3ஆம் அத்தியாயத்துடைய 8ஆம் வசனம் எல்லாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் கூட அங்கே தீத்துக்கு என்ன சொல்லுவாங்க? நற்கிரியை செய்ய பழகணும், நற்கிரியில் தேறணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வருகிறவளை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? பரிசுத்தவான ஆசீர்வதி. ஏன்னா அதுதான் அவருடைய அழைப்பு, அதான் அவருடைய திட்டம். இப்போது பரிசுத்தவானாக ஏங்க அவர் அழைக்கிறாரு? பரிசுத்தவானாக ஏன் அழைக்கணும்? நற்கிரியைகள் மூலம் மற்றவர்களுக்கு உங்களை காண்பி அப்படிங்கிறார். இப்போ நிறைய பேர் என்ன போதனை பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்குறவர். உலகம் என்னத்தான் பார்க்குறது? நீ ஒன்று என்னை பார்த்து எனக்கு என்ன பண்ண வேண்டாம், சாட்சி கொடுக்க தேவை கிடையாது. நீ ஒன்று எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. கடவுள் என்னுடைய இருதயத்தை பார்க்குறன்னு நம்ம சொல்கிறோம்ல. என் மனசு யாருக்கு தெரியும்? இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்துக்கு முன்னாடி நம்மளை காமிக்க வேண்டிய தேவையில்லை, தேவன் நம்மை பார்த்தா போதும். அது மட்டுமல்ல, என்ன சொன்னால் உன்னுடைய எந்த நற்கிரிகளும், உன்னுடைய எந்த நல்ல சுபாவமும், எந்த விதமான விஷயங்களும் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் என்ன பண்ணியிருக்காரு? செஞ்சு முடித்து அவருடைய ஹோலினஸ் தான் உன்னுடைய ஹோலினஸ், அவருடைய நிறைவு தான் உன்னுடைய நிறைவு. அதனால் உன்னுடைய குறைவை என்ன செய்யாத, நல்லா கவனிக்கணும். உன்னுடைய குறைவுகளை என்ன செய்யாத. நீ சுபாவத்தில் குறைஞ்சி இருந்தாலோ, இல்லைன்னா உன்னுடைய எண்ணங்களில் குறைவு இருந்தாலோ, உன்னுடைய மனநிலை குறைவு இருந்தாலோ, டஸ்இன்ட் மேட்டர். ஏன்னா உன்னுடைய ஹோலினஸ் எங்கே இருக்குது? நல்லா கவனிக்கணும். நீங்கள் உன்னுடைய ஹோலினஸ் எங்கே இருக்குது? இது சரியா தவறா? இட் இஸ் ரைட். நாம் ஒருபோதும் நம்முடைய கிரியைகளின் மூலமாக யாராக மாற முடியாது. தேவனுக்கு பரிசுத்தவனோ மாற முடியாது. நம்ம எவ்வளோ தான் நம்முடைய கேரக்டரை ஷார்பன் பண்ணாலும் சரி, பியூட்டிஃபை பண்ணாலும் சரி, நம்ம தேவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு வரவே முடியாது. இப்போ நான் எவ்வளோ தான் முயற்சி பண்ணி என்னை ரொம்ப என்ன மெருகூட்டினாலும் கூட ஆண்டவருக்கு முன்னால் போய் நான் நீர் எதிர்பார்த்த விதமாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ எதுக்கு இந்த வீணான முயற்சி? நம்ம இருக்கிறபடி என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும், என்ன தான் பரிசுத்தமாக வாழ்ந்தாலும், ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவரை நீ விரும்புகிற விதமாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த வீண் முயற்சி? அதைத்தான் நிறைய பேர் கிருபை போதனைன்னு சொல்கிறாங்க. உன்னிடத்தில் உன்னையும் பார்க்க தேவை கிடையாது. எல்லா கிரேட்டஸ் எங்கே இருக்குது? அவரிடத்துல இருக்குது. இது தவறான போதனையே கிடையாது, இது சரியான போதனை தான். ஆனால் இதனுடைய உண்மையை பார்க்க வேண்டியதாக பார்க்கணும். இப்போது இது சரியான போதனை தான். அப்புறம் எதுக்கு ஆண்டவர் உங்களுடைய நற்கிரிகளை மற்றவர்கள் பார்க்கணுங்கிறாரு? இப்போது நான் தேவனுக்கு பிள்ளையாகிவிட்டால் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவின் அடிப்படையில் தேவனால் பார்க்கப்படுவேன். நான் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தால் அதுதான் காட் பார்வையில் யார்? தட் இஸ் ஹோலினஸ். ஐ எம் எ செயின்ட் நவ். அதைத்தான் 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 31ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவனாலே அவரே நமக்கு ஞானமும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார். அப்போது என்னுடைய நீதி ஆண்டோட காட்ட முடியாது. என்னுடன் இருக்கிற இயேசுனுடைய நீதி, என்னுடைய பரிசுத்தம் அல்ல, என்னுடன் இருக்கிற இயேசுவின் பரிசுத்தம். புரிகிறதா? இப்போ ஆண்டவருக்கு என் நிலைமை போதுங்க. நான் எவ்வளோ தான் என்னை எக்ஸல் பண்ணாலும் அவருக்கு முன்னாடி என்ன மனிதனுடைய நீதிகள்லாம் தேவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அழுக்கான கந்தை போல. அப்புறம் எதுக்குங்க பேதுருவெல்லாம் சொன்னார் உங்களுடைய நற்கிரிகளை அவங்க பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை சொன்னார் உங்களுடைய நற்கிரிகளை அவர் பார்த்து பரலோகத்திற்கு தேவனை மையப்படுத்தணும். இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பதில்? இது என்னன்னு சொன்னால், தேவனுக்கு இப்போ உதாரணமாக ஒரு தந்தைக்கு தன்னுடைய மகன் குறைவுபட்டு இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தந்தை தன்னுடைய மகனை குறித்து அதிகமாக பாரப்படுகிறவனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவன் வெளியே போய் என்ன செய்யக்கூடாது, இப்படியே தன்னை காண்பித்து கெட்ட பேர் வாங்கக்கூடாது, அவன் சீர்கெட்டு போய்விடக்கூடாது, அவன் அநேகர் விதத்தில் தவறாக பார்க்கப்பட்டு விடக்கூடாது. பிள்ளைகளே தந்தை தாய்கள் என்ன செய்வாங்க, எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவோம், அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் அவங்கள ஏன் படிக்க வைக்கிறோம், அவங்களுக்கு ஏன் நம்ம புத்தி சொல்கிறோம், அவங்களுக்கு ஏன் ஒழுங்குமுறை கற்றுக் கொடுக்குறோன்னு சொன்னால், சொசைட்டியில் போகிறவள்ள 4 பேருக்கு பற்றி நிற்கிறவள்ள அவன் வித்தியாசமாக நடந்து கொள்கிற பொழுது இது யார் பொத்த பையன் அப்படின்னு தான் கேட்பாங்களே. யாருக்கு பிறந்தவன் தான் கேட்பாங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு நபர் சரியில்லைன்னா முதலாவது யாரை தான் நினைக்கிறாங்க, நல்ல தகப்பன் இல்லை உன்னுடைய அப்பான்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம்,
அந்த மாதிரி கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம பிள்ளைகள்கிட்ட குறைவு இருக்குது, இது பண்ணுது கொள்ளுது. இப்போ உதாரணமாக ஒரு பிள்ளை வந்து அப்படியே நிறைய சாப்பிடுது, நாம் இன்னும் கொடுப்போம். அப்படி தானே, சாப்பிட்றா கண்ணா, இன்னும் சாப்பிட்றா கொடுப்போம். ஆனால் நம்ம ஏன் கட்டுப்படுத்துகிறோம்? இப்போ நாளைக்கு ஒரு கல்யாண வீட்டில் போய் உட்காந்துருப்பான், இல்லைன்னா நாளைக்கு ஒரு பாட்டில் உட்காந்துருப்பான், அங்கே பிடின்னு பிடிக்கிறத பப்ளிக் என்ன செய்யும்? பார்த்து இது என்னடா புள்ள வளர்த்து வச்சுருக்குறாங்க, ஒரு தினே 1 லிட்டர் ஒன்றா சாப்பிட்டு போயிடறானே, இந்த கல்யாணம் நடத்துகிறவனுக்கு எப்படி இது கட்டுப்படி ஆகும்? 800 மொய் எழுதிக்கிட்டு அவனே 500 சாப்பிட்டானே. குடும்பத்தில் ஒரு நபர் என்ன ஆகிட்டான் இவ்வளோ. அப்போது நம்ம பப்ளிக்கில் போகிறவங்கள நம்ம பிள்ளைகள் நடந்துக்கிறது எப்படி இருக்கிறது? மூச்சுள்ளிக்கு விதமாக இருக்குது இல்லையா? இப்போ பிள்ளைகள் வந்து வீட்டில் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம பிள்ளைகள், ஆனால் வெளியே போகிறவங்கள நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? அப்போ வீட்டில் இருக்கிறவங்களையும் பிள்ளைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கில் இருந்தால் தான் வெளியே போகலாம், அந்த பழக்கம் வரும். அப்படி தானே, வீட்டில் எப்படி வேணாலும் இருந்துட்டு அங்கே போய் திடீர்னு செய்ய பழக்கத்தை மாற்ற முடியாது. அப்போ பாயிண்ட் என்னென்னு சொன்னால், ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒருபோதும் என்னை பரிசுத்தவானாக்கி நான் எட்டிவிட்டேன், நீ விரும்பின விதமாக வந்துவிட சொல்லவே முடியாது. அப்புறம் எதுக்கு ஆண்டவர் என்ன பரிசுத்தமாக்க விரும்புகிறாரு, பரிசுத்தவான வாழ அழைக்கிறாருன்னா, அந்த உலகத்துக்கு நம்மை காட்டுறதுக்கு தான். அதுதான் காட்ஸ் பிளான். உலகத்துக்கு என்னை காட்டணும். உலகத்துக்கு இப்போ நான் வந்து சொல்கிறேன், நான் யார் தெரியுமா? நான் யார்? சன் ஆஃப் காட். புரிகிறதா? பட்ட நீங்கள் சொல்ல வேண்டாம் பதில். நீங்களாம் ரட்சிக்கப்பட்டதான், நீங்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள். அதனால் எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, எதிர் வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையுமே நான் என்ன சொல்கிறேன், நெஞ்சு நிமிர்ந்து சொல்கிறேன், என்னை பற்றியில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சாதாரண நினைக்காதீங்க. நான் யார்? கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகள். இப்படி சொன்னால் அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு விளங்குமா? அவங்க கடவுளை வழிபடுற விஷயம் தெரியுமே ஒழிய கடவுளுக்கு பிள்ளைங்கிறத என்ன செய்யாது, தெரியாது. இப்போது நமக்கு இது நம்முடைய இன்சைடில் நடக்கிறது, நம்முடைய இது ஒரு ஸ்பிரிச்சுவலி தட் இஸ் டு பி அண்டர்ஸ்டுட். ஆனால் இதை பப்ளிக்கில் போய் சொன்னால் என்ன பண்ண முடியாது. என்னை வந்து பிள்ளைனை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? வந்திருக்காருப்பா, தேவனுடைய மகன் வந்திருக்கிறார், அவருக்கு கொஞ்சம் சீட் எடுத்து போடுப்பா, அவர் கொஞ்சம் நல்லா கவனிப்பா, தேவனுடைய மகன் வந்திருக்கா, தேவனுடைய மகள் வந்திருக்கிறாங்க, அப்படி பண்ணுவாங்களா? இல்லை. அப்போ அவர்களுக்கு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் என்ன செய்யப்படாது, அறியப்படாது, அவர்களுக்கு விளங்கவும் செய்யாது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார், உன்னை பிள்ளைங்கிற பார்வை நான் பார்க்குறேன், உலகம் உன்னை யாராக பார்க்கணும், பரிசுத்தவனாக பார்க்குறோம். என்னுடைய பிள்ளை உலகத்துக்கு எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். ஏன்னா உலகத்துக்கு பரிசுத்தம் விளங்கும். அது ஒத்துக்கலையோ, விரும்பலையோ, கண்டுக்கலையோ, கவலைப்படலையோ, அது மேட்ரு கிடையாது. ஆனால் இன்கேஸ் யாராவது உத்து பார்த்துட்டாங்கன்னா, இவன் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்கிறானே, இவன் எப்படி இருக்கான்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். ரொம்ப பக்தியாக இருக்கிறான், ரொம்ப கோயிலுக்கெல்லாம் போகிறான், ரொம்ப வழிபாடெல்லாம் பண்ணுறான், ரொம்ப பூஜையெல்லாம் பண்ணுறான், இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீ என்ன தான் பூஜை பண்ணி, என்ன தான் வழிபாடு பண்ணி, எத்தனை முறை தான் கோயிலுக்கு போ, எத்தனை முறை தான் நாம நமஸ்காரம் பண்ணி, எவ்வளோ மந்திரம் பண்ணு, அதெல்லாம் பக்தி. நாம் உருவாக்கிட்ட பக்தி. உலகத்துக்கு வந்து நாம் போய் வெளியே பக்தியாக காட்டினா அதோட பக்தியான ஒரு தான் இருப்பான். ஆனால் உலகத்துக்கு நம்ம எப்படி காண்பிக்க வேண்டும்? we have to show ourselves as holy. பரிசுத்தவான்களாகும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது பிள்ளை என்பது எனக்கும் அவருக்கு இடையில் உள்ள உறவு தான். அப்போ உலகத்தில் இருக்கும் பொழுது we have to be different. இன்னைக்கு பல நேரத்தில் வந்து நாம் சொல்கிறோம், நான் தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவன், நான் பரலோகத்துக்கு போவேன். மற்றவங்களுக்கு என்ன கம்யூனிகேஷன் கொடுக்குறோம், எந்த ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், நீ எங்கே போக மாட்டேன், பரலோகம் போக மாட்டேன், நீ வந்து கடவுள் பிள்ளை கிடையாது, நீ ரட்சிக்கப்படலை, மனம் திரும்பல, பரிசுத்தாவி பரல, அபிஷேகம் பரல, கோயிலுக்கு போகல. நான் யார்? மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்று அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு எப்படி இருக்கிறேன், எப்போ பரலோகத்துக்கு அதாவது அழைப்போதாலும் போய் சேர்ந்து நீ என்ன செய்ய மாட்டேன், இப்படி தான் போக மாட்டேன். இப்போ அவன் கேட்குறான், எனக்கு உனக்கு என்னப்பா டிஃப்ரென்ஸ், அதை கொஞ்சம் சொல்லு. என்ன இப்போ இன்றைய சமூக நிலைமை என்ன? நான் உடுக்கிறது மாதிரி தான் நீ உடுக்கிற, நான் உடம்பை காட்டினா நீ உடம்பை தான் காட்டுற இல்லையா? நீ எதில் வேறுபட்ட? நான் காசு பின்னால் ஓடுறேன், நீ காசு பின்னால் தான் ஓடுற. நான் பணம் மடையின அலையிற, நீயும் பணம் மடம் தான் அலைகிற. நீயும் வீட்டை கட்டு, அதை கட்டு, இதை வாங்கி தான் ஓடு. நான் எனக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? இல்லை, நான் வந்து ஐ ஆம் ஸோ டிஃப்ரெண்ட். யார்? தேவனுடைய பிள்ளை, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். எனக்கும் தேவனுக்கு ஒரு கான்டாக்ட் இருக்குது, நான் ஆண்டோட்ட பேசுவேன், ஆண்டவர் என்கிட்ட பேசுவார், அப்படி நிறைய விஷயம்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அவனுக்கு இதாக விளங்குமா? எல்லாம் இருந்து என்னையா புண்ணியம்? நீ வாழ்க்கை முறையெல்லாம் ஒன்றா தானே இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து சர்ச்சுக்கு போகிறவங்கள்ட்டே வந்து இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க, நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருங்க, இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு கோயிலில் போய் உட்காந்துருக்கிறதும், ஆராதனை பண்ணுறதும், ஆராதனை நடத்துகிறதும் அது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்ன நியாயம் சொல்கிறாங்கன்னா, மனிதனோ முகத்தை பார்க்குறான், நீ ஒரு மனுஷன், நீ என்னையை பார்க்குற, ஆண்டவர் எங்கே பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறார்.
இப்போ நான் வந்து மனுஷனுடைய இருதயத்தை பார்க்க முடியுமா? உங்கள் எல்லாருடைய இருதயம் எனக்கு தெரியுமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த புதன்கிழமை பார்க்குற அளவு தான் தெரியும். இதுக்கு அப்பால் உங்கள் இருதயம் எப்படின்னு எனக்கு தெரியுமா? தெரியுமா? இங்கே வந்து எல்லாம் பக்தியாக இருப்பீங்க, நானும் பக்தியாக பேசிகிட்டு இருப்பேன். அவங்க உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னு எப்படிங்க தெரியும்? ஏன்னா மனிதனுக்கு மற்றவருடைய இருதயத்தை பார்க்குற கண்கள் இல்லை, அப்படி தானே? அவன் பசுவாக பார்த்துட்டு இருப்பான், இவங்கெல்லாம் பசு இருதயம் உடையவள்னு. அது கரடியாக இருக்கும். ஏன் அது 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா பசு மாதிரி இருக்கும், நம்ம அப்படியே என்ன செய்யலாம், சந்தோஷமாக பக்கத்தில் உட்காந்துருக்கலாம். அது திடீர்னு கண்ணு முடிச்சு பார்த்தீங்கன்னா கரடி மாதிரி வரும், புலி மாதிரி வரும், சிறுத்தை மாதிரி வரும். எந்த நேரத்தில் எந்த மிருகம் உள்ளே இருந்து வரமுன்னு தெரியவே தெரியாது. இப்போ நான் எப்படிங்க இருதயத்தை பார்க்குறது? இருதயத்தை பார்த்தா தான் கண்டுபிடிச்சி வச்சு ஒதுங்கி இருக்கலாம். இது ஒரு நேரம் பசுவாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தன்மையாக போகிறோம், பூனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், பக்கத்தில் தூக்கி வச்சுக்கிறோம். ஆனால் திடீர்னு பார்த்தா அது சிங்கமாக மாறுறது. நீங்கள் எப்படி அடுத்தவங்களுடைய இருதயத்தை பார்ப்பீங்க? மனிதர்களுடைய இருதயத்தை யாரும் பார்க்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ பரிசுத்தவானாக மாறி உலகத்துக்கு உன்னுடைய பரிசுத்தத்தை என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். தேவனுக்கு மனிதனுடைய இருதயத்தை பண்ண எல்லா விசுவாசிகளுடைய இருதயத்தையும் ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவர் நீ வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ட்ரெஸ் பண்ணாமல் இருந்தாலும் ஆண்டவருக்கு என்ன கிடையாது, மேட்ரு கிடையாது. காட் இஸ் காட். ஆனால் மனிதர்களுக்கு முன்பாக நீ எப்படி தோற்றம் அளிக்கிறாய்? ஏன்னா மனிதர்கள் பார்ப்பதற்காகத்தான் உன்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறேன். காட்ஸ் பர்பஸ் என்ன? மனிதர்கள் உன்னை பார்க்கணும். உலகத்துக்கு நீ ஒளி, பூமிக்கு நீ உப்பு, மலைக்கு மேல் இருக்கிற பட்டணம், நீ மற்றவர்களுக்கு நற்கரியை காண்பிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை உலகத்துக்கு நான் காண்பிக்கும் பொழுது உலகம் உன்னுடைய இருதயத்தை பார்க்காது, உன்னுடைய வெளிப்புறத்தை பார்க்கும். எனவே உள்புறம் நன்றாக இருந்தால் அதற்கேற்றபடி உன்னுடைய வெளிப்புறத்தை என்ன செய்ய வேண்டும், நீ வைத்து கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போது இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டா போதும். அந்த விசுவாசங்கிறது ஒன்று தான் வேணும். மேக்ஸிமம் என்ன வேணும்? ஜஸ்ட் பிலீவ், எவ்ரிதிங் இஸ் ஓவர். நீ கிரியை செஞ்சு நல்லா வாழ்ந்து அப்படி வாழ்ந்து இப்படி வாழ்ந்து, நல்லா தான் வாழணும், நல்லா வாழ்ந்தால் தான் 4 பேருக்கு நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு தெரியும், இல்லையா? ஐ ஹேவ் டு ஸ்ட்ரைவ் ஹார்ட் so that people can know that he is belonging to God. ஆனால் கிருபை உபதேசக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்ம என்ன தான் பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, பெரிய லெவலுக்கு வர முடியாது. இல்லை, கிருபை என்றால் என்ன தெரியுமா? நாம் இருக்கின்றதை அப்படியே ஆண்டவர் ஏற்றுக்கிறார் அப்படிங்கிறது இல்லை. ஆண்டவர் ஏற்றுக்கிறார் தான். நாம் வந்து பாவியாக தான் இருந்தோம், பாவியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து வா நான் உன்னுடைய மகனாக்கிறேன்னு சொன்னார், இல்லையா? நாம் எல்லாம் நீதியாக இருந்தனால நம்முடைய நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் அவருடைய சித்தத்தின்படி, இல்லையா? ஆனால் அவ்விதமாக அழைக்கப்பட்டோம். ஆனால் அழைக்கப்பட்ட பிறகு அவர் வந்து என்ன சொல்லலை, நான் நீ இருக்கிறபடியே இருந்துக்கப்பா, ஒன்றும் பிரச்சனை. அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் அக்செப்ட் பண்ணிக்குவார். ஆனால் இருக்கிறபடியே இருந்தால் மற்றவர்களுக்கு, அப்போது நான் இருக்கிறபடியே இல்லாதபடிக்கு அவர் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற விதமாக என்னை உருவாக்குற, அதுக்கு பேர் தான் கிருபை. கிருபைன்னு சொன்னால் என்னிடத்துல எந்த சுபாவம் குறைபட்டாலும் ஆண்டவருக்கு வந்து கவலைப்படுறதில்லை. கவலைப்படுற எதுக்கு கவலைட்டா, உலகத்துக்கு ஒன்றை எப்படி நான் காண்பிக்கிறது, என்னுடைய பிள்ளைன்னு ஒன்றை எப்படி காண்பிக்க முடியும்? உன் சுபாவத்தை, உன் மனநிலையை, உன் செயலை நீ இந்த மாதிரி இப்போ செயல்பட்டு கொண்டு இருந்தால், இந்த விதமாக சுபாவம் வச்சு கொண்டு இருந்தால் நான் எப்படி ஒன்றை வந்து உலகத்துக்கு கடவுளுடைய பிள்ளையை காட்ட முடியும்? அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, நீ என்ன செய்ய வேண்டும், நீ இருக்கிறபடியே நான் உன்னை ஏற்றுக்கிறேன், ஆனால் நீ இருக்க வேண்டிய விதமாக உன்னை மாற்றுகிறேன். அல்லேலூயா. நீ பாவியாக இருந்தால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வந்து உன்னுடைய நீதியில் நான் ஒன்றும் வந்து உன்னை பார்த்து பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. கிறிஸ்துவே உன்னுடைய நீதி. ஆனால் உலகத்திற்கு உன்னுடன் கிறிஸ்து இருக்கிறது என்ன செய்யாது, தெரியாது. தெரிய வேண்டும் என்றால் நீ அந்த நீதியை உலகத்துக்கு என்ன செய்ய வேண்டும், காண்பிக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதான் ஆசீர்வாதம். அப்போ தேவனுடைய பார்வையில் ஆசீர்வாதம் என்னவென்றால், நம் பக்தியாக நிறைய காரியங்களை செய்கிறோம் என்பதல்ல. உலகத்திற்கு நான் எப்படிப்பட்டவராக இருக்க வேணும், ஒரு வித்தியாசமாக இருக்கணும். உலகம் நம்முடைய வித்தியாசத்தை வந்து நான் அதற்கு அதையும் சொல்ல விரும்புகிறேன். உலகம் நம்முடைய வித்தியாசத்தை பார்த்துட்டு பாராட்டும் எதிர்பார்க்க முடியாது. உலகத்துடைய பார்வை வேறு, இல்லை? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லுங்க, ஒரு அழகான பொண்ணுன்னு சொன்னால் தெருவில் நிற்கிற 4 பேர் திரும்பி பார்ப்பான். ஒரு ஒழுக்கமான பொண்ணு அவ்வளோக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இல்லையா? ஒழுக்கமான பொண்ணை என்ன சில உத்து பார்க்குறது ஒன்றுமே இருக்காது. ஆனால் தன்னை ஒரு விதமாக அலங்கரித்து கொண்டு செல்கிற பொண்ணை ஒட்டுமொத்த தெருவை பார்க்கும். வயசு கம்மியானவனும் பார்ப்பான், வயசு அதிகமானவனும் பார்ப்பேன். ஏன்? அதான் உலகம். அதனால் பரிசுத்தமாக வாழ்கிற பொழுதெல்லாம் உலகம் நம்மை கூப்பிட்டு பாராட்ட வேண்டுமல்ல, ஆனால் சூழல் வரும். அந்த சூழல் வருகிற பொழுது நம்முடைய அடையாளத்தை கொடுத்து நம்ம சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்கிறது, கேள்வி எழுப்பக்கூடாது. நீ அது இப்போவே சொல்கிறாங்களே, என்னங்க நீங்களாம் ஒரு கிறிஸ்தவன் சொல்கிறீங்க, சொல்கிறாங்களா இல்லையா?
நாங்கள் ஒரு கிறிஸ்தவன் நினச்சிட்டு தாங்க உங்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு. அப்போ ஒரு வித்தியாசம் எதிர்பார்க்குறாங்க. அப்போ அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நம்ம நடந்து கொள்ளும். சரி, இப்போ நாம் வந்து ஆசீர்வாதமான வாழ்க்கை என்றால் என்ன கன்வின்ஸ் ஆகிட்டோமா? ஆசீர்வாதமான வாழ்க்கை என்றால் உலக அளவில் வந்து நம்ம பணக்காரன் ஆகிறோம், பெரிய லெவலில் ஆகிறோம். இப்போ நிறைவடை கேள்வி என்னன்னு சொன்னால், அப்போது நம்ம வந்து காசு பணம் இல்லாமல் எப்படிங்க வாழ்கிறது? நம்ம வசதியாகலைன்னா எப்படி நம்ம பிள்ளைகளெல்லாம் சந்தோஷமாக வைக்கிறது? ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னாருங்க, அதை விசுவாசிங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறேன்னு, இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் நிறைய பேச மாட்டேங்கிறீங்க, மனிதன் வசதி அடைகிறது பேச மாட்டேங்கிறீங்க, நிறைய காசு வைக்கிறது பேச மாட்டேங்க, அதெல்லாம் வாழ்க்கையை தேவை பேசுங்க. ஆண்டவர் அந்த ஏரியாவில் நிறைய பேச சொல்லலை. ஏன் சொல்லலை தெரியுமா? வாசியுங்கள், மத்தேயு 6ஆம் அத்தியாயத்தினுடைய 31ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இதெல்லாமே காசு பணம் ஆஸ்தி அந்த சிந்தனை ரிலேட்டடாக வருது. அடுத்து என்ன சொல்லணும்னா, அப்போ எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாமா? எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாமல் எப்படி இது பண்ணுறது? ஐயோ, அதை இன்னும் கவலைப்படணும். ஆண்டவர் சொல்கிறார், அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. அதாவது கர்த்தரை உண்மையாக அறியாதவன் காசு பணம் அதுலேயே கவனத்தை வச்சுட்டு வேற ஒன்றை நினையாதபடிக்கு, சுபாவத்தை பற்றி நினையாதபடிக்கு, மனநிலை பற்றி நினையாதபடிக்கு, குணங்களை பற்றி நினையாதபடிக்கு அதிலேயே போயிட்டுருக்கிறான். உனக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அஞ்ஞானிகள்லாம் யார்? தேவனை அறியாதவர்கள். கிறிஸ்தவங்க, அதான் நான் கிறிஸ்டின்ஸ் நீங்கள் சொல்லிடக்கூடாது, கிறிஸ்துவோடு இல்லாதவர்கள் அஞ்ஞானிகள். அதுக்கு கிறிஸ்தவர்களாகவும் இருப்பாங்க இல்லை. அஞ்ஞானிகள் சொன்ன உடனே நம்ம எங்கே போயிடக்கூடாது? கிறிஸ்தவர்களுக்கு வெளியே. அப்போ கிறிஸ்தவர்களெல்லாம் வந்து ஞானிகளா? இங்கேயே நிறைய அஞ்ஞானிகள் இருக்கிறாங்க இல்லையா? அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இதையெல்லாம் அஞ்ஞானி நாடுதான். ஐயோ, காசு பணம் இதை பற்றி பிரசங்கம் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சதை பற்றி நான் எங்கே பேசணும்? நான் என்ன பேசணும்? நீ ஆண்டோடைய பிள்ளையாக வா, ஆண்டோடைய பிள்ளையாக வாழ். அப்பொழுது அவர்களுக்கு என்ன வேணுங்கிறது யாருக்கு தெரியுமா? அதுதான் விசுவாசம். நான் வந்து போதனை பண்ணி உங்களை பணக்காரன் ஆக்க முடியுமா? இவங்க போதனை பண்ணுறாங்க, நீ பணக்காரன் கனவு காண், பணக்காரன் என்ன பண்ணு, நீ வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணு, நீ நடந்து போனாலும் காரில் போகிறது மாதிரி என்ன செய், ஒரு விசுவலைஸ் பண்ணி என்ன செய்ய, கற்பனை பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒன்றும் தேவை கிடையாதுங்க. வசனம் என்ன சொல்லுது? இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். நீங்கள் பிள்ளையாக இருந்தால் மட்டும் போதும், மிச்சத்தை அவர் என்ன செஞ்சுவார். அதுக்கு மேற்பட்டு நீங்கள் கார் வாங்க வேண்டுமென்றால் உங்களுக்கு காரை கற்றுத்தருகிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், உங்களுக்கு கார் வேண்டுமா, நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கார்களை பார்க்க வேண்டும். பார்க்கும் பொழுது அவர்களெல்லாம் கார் வைத்திருக்கிறார்கள் என்ன வேண்டும்? இவர்களெல்லாம் கார் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களை விட பெரியவர் நான், ஏன் நான் தேவனை அறிந்தவன், இதை விட டாப்பில் கார் வைப்பேன் என்று என்ன செய்யணும்? கனவு காண வேண்டும். அப்துல் கலாம் மாதிரி என்ன செய்யணும்? நிறைய கனவு காணணும். இப்படி தான் போதிச்சுட்டு இருக்கிறாங்க. கற்பனை பண்ணு. இப்படியெல்லாம் பைபிள் சொல்லலையா? பைபிள் சிம்பிளாக சொல்லுது, அதான் விசுவாசம். உங்களுக்கு இவைகளெல்லாம் வேண்டுமென்று, எனக்கு சாப்பாடு வேணும், உடை வேணும், உறைவிட வேணும், போக்குவரத்துக்கு எனக்கு வாகனங்கள் வேணும், வாழ்விற்கு சவுல் வேணும், என்னுடைய பிள்ளைகளை வளர்க்கணும், என்னுடைய தாய் தந்தையரை கவனிக்கணும், எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு தெரியும். நான் பிள்ளையாக மாறுகிறவளை இந்த அறிவெல்லாம் எனக்கு வந்துடுங்க. அதுக்கு தனி கிளாஸில் நடத்த வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் பணக்கார ஆகிறதுக்கு ஒன்று என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிவிட்டீர்கள் சொன்னால் ஆண்டவர் அதை பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பணக்கார ஆகிறத வழி சொல்லிக் கொடுப்பார். நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஞானம் கொடுப்பார். சரி, இப்போது நாம் யாராக மாறணும்? பரிசுத்தவான்களாக மாறணும். இது எப்படிங்க மாறுறது? பக்தியாக மாறுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 4 கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் நம்ம பக்தி தான். டெய்லி எழும்பி வந்து துதி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தாலும் யார் தான்? பக்தி தான். ஆராதனை பண்ணால் பக்தி தான், பாட்டு பாடினா பக்தி தான், ஜெபம் பண்ணால் பக்தி தான். அந்த மாதிரி பண்ணலை பக்தி. ஆனால் ஆண்டவர் வந்து நீங்கள் பக்திமான்களாக மாற வேண்டும் என்று சொல்லலை. யாராக மாற சொன்னார்? யூ மஸ்ட் பிகம் ஹோலி. பரிசுத்தவான்களாக மாறுவது எப்படி? பரிசுத்தவான்களாக மாறுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கட்டளைகளை கொடுப்பார், பிரமாணங்களை கொடுப்பார். இவைகளெல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும்? ஒரு பரிசுத்தவானாக இருந்தால் நீ நான் கொடுக்கிற ஆலோசனைகளை என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். நான் கொடுக்குற கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். வாங்கிக்கொள் பிரமாணங்களை. இந்த பிரமாணங்களை எல்லாம் நீ வாங்கி என்ன செய்ய வேண்டும்? அதன்படி செய்ய வேண்டும். அப்பொழுது நீ யாராக மாறுவாய்? பரிசுத்தவானாக மாறுவாய். ஆனால் ஆண்டவர் இப்படி அல்ல. நம்மை பரிசுத்தவானாக்குவதற்கு ஆண்டவர் நமக்கு கட்டளை, அது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் வந்து பரிசுத்தவான்கள் ஆவதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கல? கட்டளைகளை கொடுக்கல. அது நிறைய கட்டளை எழுதி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை கொடுக்கல.
அப்படி எப்படி நீ பரிசுத்தவான் ஆகணும், நீ காலை எழும்பி என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணால் நீ பரிசுத்தவானா உலகத்துக்கு காண்பி, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. தேவன் நான் பரிசுத்தவான் அவருக்கு என்ன செய்திருக்கிறார், அதுக்காக கட்டளை இல்லைங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது. இப்போது யோவானுடைய நிருபங்களில் வாஸ்து பாருங்கள், கட்டளை பற்றி சொல்கிறார். பவுலுக்கு கட்டளை குறித்து சொல்கிறார். அது என்ன கட்டளைன்னு சொன்னால், கட்டளைகளை பின்பற்றுவதற்கு ஏதுவாக கர்த்தரிடத்திலிருந்து ஒரு இருதயத்தை பெற வேண்டும். அந்த இருதயத்தை பெற்றுவிட்ட பிறகு கர்த்தருடைய கட்டளைகள் உண்டு. புரிகிறதா? ஏன்னா ஆண்டவர் தந்திருக்கிற இருதயம் அவருடைய கட்டளைகளுக்கு செவி செய் கொடுக்குற இருதயம். இதைத்தான் 36:26 எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளனா உங்களுக்கு கட்டளை கிடையாது. நீங்கள் என்ன கட்டளைகளை பின்பற்றினாலும் என்ன செய்ய முடியாது, ஒரு லெவலுக்கு வரவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு கட்டளை உண்டு. எப்படி? நீங்கள் கட்டளைகளை பின்பற்றும்படியான ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுக்குறாரே. வாசிங்கள் அந்த வசனத்தை, எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்போம். இது ஒரு சிறப்பாசி தான் மறுபிறப்பில் வருகிறது. இயேசுநாதர் ஏற்றுக்கொள்கிற பொழுது கல்லான மனம் போகுது, நல்ல இருதயம் வருகிறது, நமக்குள்ள ஒரு ஆவி கொடுக்கப்படுகிறது. அந்த ஆவியின் மூலமாக நாம் நல்ல விதமான ஒரு மனநிலையோடு செயல்படும்படிய நிலைமைக்கு வருகிறோம். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? 27. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும். இன்னைக்கு நிறைய போதல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ நீங்கள் போதனை உபதேசம் அப்படி சொல்லிட்டு இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் சொல்லாதீங்க. அதெல்லாம் மோசடி. நியாயப்பிரமாணம் தேவையில்லை. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அதாவது ரட்சிக்கப்படாதவனுக்கு கட்டளை கொடுத்தா அது தவறு, ரட்சிக்கப்பட்டவனுக்கு தேவனுடைய வழிகளில் நடக்கும்படியான கட்டளை உண்டு. அது எதனால்? அவன் பின்பற்றத்தக்கதான ஒரு இருதயத்தை பெற்றிருக்கிறான். இப்போ அவனால் ஹீ கேன் ஃபாலோ. அதாவது சும்மா நிற்கிறவனை பிடிச்சிக்கிட்டு நாட்டுக்காக சண்டை போடவா, நான் சொல்கிறத கேளு, நீ ஓடணும், நீ அங்கே போய் மறைஞ்சிக்கணும், குதிக்கணும் அப்படியெல்லாம் ஒரு ஆர்மியில் இருக்கிறது சொல்ல முடியாது. ஆனால் ஒருவனுக்கு ஆர்மியில் ட்ரைனிங் கொடுத்து அவன் ஆர்மிக்கு கமிட் பண்ணியிருக்கிறான், அவனுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுல சான்ஸ் கொடுத்து எப்படி யுத்தம் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு அவனுக்கு கட்டளை உண்டா இல்லையா? இராணுவ பயிற்சி பெற்றவனுக்கு நீ என்னென்ன பண்ணணும் கட்டளை உண்டு. ஏன்னா இப்போ அவனுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பயிற்சியை பெற்றதுனால கட்டளையை பெற்றுக்கொண்டு அவன் ஹீ கேன் டூ லைக் தட், அந்த மாதிரி செய்ய முடியும். அதே போல் கட்டளைகளே இல்லை, கிறிஸ்தவத்தில் என்ன கிடையாது, கட்டளைகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. கட்டளை உண்டு. அது தகப்பன் பிள்ளைகளுக்கு கொடுக்குற கட்டளை போன்றது, அது ராஜா குடிமகனுக்கு கொடுக்குற கட்டளை போன்றதல்ல. புரிகிறதா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிற பொழுது தேவனுடைய கட்டளைக்கு ஏற்றபடி வாழுகிற இருதயம் வரும். இப்போ ஆண்டவர் கட்டளை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அதனால் கட்டளைகள் இல்லாத வாழ்க்கைன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ரைட். இப்போது நான் பரிசுத்தமாக வாழ்வதற்கு வாட் வி ஹேவ் டு டூ, என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்கிறீங்க? பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? நாங்கள் என்ன செய்கிறோம்? காலைல எழும்புகிறோம், காஃபி போட்டு குடிக்கிறோம், அதில் ஒரு அத்தியாயம் படிக்கிறோம், அப்புறம் கிறிஸ்தவ கடமையாக ஜெபம் பண்ணுறோம், அப்புறம் டிவியில் அங்கங்கே இல்லைன்னா யூடியூப்பில் அங்கே கொஞ்சம் நிகழ்ச்சிகள் போகிறோம். அப்படி சொல்கிறீங்களா? பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க? எப்படி நீங்கள் பரிசுத்தவனாக முடிஞ்சுது? இல்லை இப்போ எப்படி பரிசுத்தவனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? சார், இந்த கேள்விக்கெல்லாம் உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்டு நீங்கள் பதிலளித்தா நமக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் உண்டு. சரியா? பரிசுத்தமாக வாழ்வுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கல, பிரமாணத்தை கொடுக்கல. எதை கொடுக்குறாரு? தேவன் தம்முடைய ஒரே வீரன குமாரனை கொடுக்கிறார். அதைத்தான் யோவான் 3:14 வாசிக்கிறேன். எதுக்கு? குமாரன் மட்டும்தான் உங்களை பரிசுத்தமாக வாழ வைக்க முடியும். கட்டளைகள் வாழ வைக்காது, பிரமாணங்கள் வாழ வைக்காது, மந்திரங்கள் வாழ வைக்காது, பூஜைகள் வாழ வைக்காது, பக்தி செயல்பாடுகள் வாழ வைக்காது. எதை வாழ வைக்கும்? தேவகுமார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வர வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வருகிற பொழுது நாம் என்ன செய்வோம்? பரிசுத்தவானாக வாழ்வோம். இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே தான் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிட்டதுனால நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு வெளியே நின்று கொண்டு ஏதோ ஆசீர்வாதம் கேட்டிங்கன்னா ஆண்டவர் ஐ எம் சாரி, எல்லாம் எங்கே இருக்குது? எல்லா ஆசீர்வாதமும் எங்கே மாட்டிக்கிட்டது? கிறிஸ்துக்குள்ளே மாட்டிக்கிட்டது. எப்படி பெறுகிறது? வேறு வழியே கிடையாது. அவரை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. இன்றைக்கி நிறைய பேர் இயேசு அங்கே இருக்கட்டும், எனக்கு வியாதி நீக்கணும், இயேசு அங்கே இருக்கட்டும், நான் யோசிக்கிறேன், எனக்கு முதலாவது வியாபாரம் முன்னுக்கு வரணும், இயேசு அங்கே இருக்கட்டும், எனக்கு அவசரம் வேலை கிடைக்கணும், இயேசு அங்கே இருக்கட்டும், நான் அவரை அப்புறமா பார்த்துக்கிறேன்.
இப்போ என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகட்டும், பிள்ளைகளுக்கு கல்யாணமான பிறகு குழந்தை பிறக்கட்டும், குழந்தை பிறக்கப்பட்டு ஸ்கூலில் சேர்க்கட்டும், சேர்த்த பிறகு என்ன செய்யட்டும், நல்ல அறிவோடு படிக்கட்டும், அப்புறம் நான் என்ன செய்கிறேன், இயேசுநாட்டை வரேன்னு நிறைய பேர் இயேசுநாதருக்கு வெளியே தான் என்ன பண்ணுறாங்க. ஆமாம், இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு போனால் கூட நம்ம தலைவர்களெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற தலைவர்கள். இப்போ பழைய காலத்தில் தான் பார்த்திங்கன்னா, நானும் சின்ன வயசுலலாம் எனக்கு அந்த கிறிஸ்தவத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலும் நிறைய பிரசங்கங்கள் பண்ண பிரசங்கி போய் ஞாபகம் வருது. நீ பரிசுத்தமாக வாழாவிட்டால் உன்னை தேவன் நியாயம் தீர்ப்பார், நீ உன்னை ஒப்புக்கொடு, அப்பொழுது உன்னை ஆசீர்வதிப்பார், நீ கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும், அப்படிலாம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம பிரசங்கமெல்லாம் ரொம்ப நல்லவங்களாயிட்டாங்க. ஜனங்களுக்கு எந்த பாரமும் கொடுக்கறதில்ல. யார் யார் அவங்க கூட்டத்துக்கு வந்தாலும் உடனே ஒரு தீர்க்கதரிசி என்ன, இது வரைக்கும் எந்தெந்த மாதிரிப்பட்ட சிக்கலில், கஷ்டத்தில், கவலையில், வியாதியில், துன்பத்தில், துக்கத்தில், கடனில், பாரத்தில், பிரச்சனை இருந்தியோ கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே தான் நிற்கிறார். அவர் தான் உங்களை பார்த்தோன்னே ஒரு வார்த்தை சொல்லிட்டு, என்ன மகனே மகளை, இன்றிலிருந்து என்ன செய்ய போகிறேன், யார் யார் உன்னை மதிக்கவில்லையோ, யார் யார் உன்னை அற்பமாக எண்ணிக்கொண்டார்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், மகளே கலங்காதே, அவர்களுக்கு முன்பாக நான் என்ன செய்ய போகிறேன், உன்னை உயர்த்தி காட்டப் போகிறேன். நீ 4வது மாடிக்கு மேலே நிற்க போகிற, அப்போ எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க. இதுவரை நீ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த, உன்னை 4 பேருக்கு மத்தியில் நான் என்ன செய்யணும், உயர்த்தி காட்டணும். அதனால் என்ன செய்ய போகிறேன், அப்பார்ட்மெண்ட்டில் உனக்கு இடம் கொடுத்து எல்லோரும் நீ மாடியில் வந்து நிற்கிறவள என்ன செய்வாங்க, ஏன்னா உயர்ந்துட்டல்ல. பிரசங்கி போல என்ன பண்ணுறாங்க, அந்த கூட்டத்துக்கு வந்தவுடனே இன்று 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 எல்லாமே இன்றைக்கி தான், ஒரு நாள் ஒன்று கூட நாளை கிடையாது. அதனால் இயேசுநாதருக்கு வேலையே கிடையாது. வந்தவங்க எல்லாருக்கும் வியாதி முடிஞ்சு போச்சு. நான் யோசிப்பேன், அடுத்தது இந்த மக்கள் எதுக்கு அந்த கூட்டத்துக்கு வராங்கன்னு. ஏன்னா வந்த அன்னைக்கு எல்லாம் கிடச்சி போச்சு. அப்புறம் மறுநாள் வந்து ஜெப விண்ணப்பத்தை கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம், ஐயா நீங்கள் எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது மாதிரி நீங்கள் நடிங்க, நாங்களும் அதை ஏற்றுக்கிட்டது மாதிரி நடிக்கிறோம். சொல்லுவாங்களே, அடிக்கிற மாதிரி அடி, நான் ஆள்ற மாதிரி என்ன செய்கிறேன், ஆளுறேன். அதை மாதிரி பிரசங்கியார் ஆசீர்வாதம் பேசுவார், கேட்குறவங்க ஆசீர்வாதம் கேட்பாங்க, கேட்டு போவாங்க, மறுபடியும் அதே கண்ணீரோடு வருவாங்க. அதே பிரசங்கியார் என்ன செய்வார், இன்று மாற்றுவார், இன்று மாற்றுவார். சரி, கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சா எல்லாருக்கும் மண்டபுல குழம்பிடும். ஆனால் அப்படி அல்ல, எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கே இருக்கிறது, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. இப்போ நிறைய பேர் சொல்லுவோம், ஐயா நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனை நீங்கணும், நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர் தானே. ஆனால் அதில் இருக்க உண்மை பார்த்திங்கன்னா, ஆசீர்வாதம் எல்லாம் எங்கே இருக்குது, இயேசுநாதருக்குள்ளே இருக்குது. நான் போய் ஜெபம் பண்ணுற ஆண்டவரே அவர்களே ஆசீர்வாதம்னு சொன்னால் ஆசீர்வாதம் எங்கே மாட்டிக்கிட்டுது, இயேசுக்குள்ளே மாட்டிக்கிட்டதே. அப்போ இயேசுவோடு இணைந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும். அப்போ அனைத்து ஆசீர்வாதங்களும் தே ஆர் லைங் இன் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அன்றி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வேறு வழியே கிடையாது. இப்போது நான் சொல்கிறேன், எனக்கு வியாதி நீங்கணும், கஷ்டம் நீங்கணும், பிரச்சனை எது நீங்கணும்னாலும் முதலாவது இயேசு கிறிஸ்துக்குள்ளவா. ஏன்னா எபேசியர் 1:3 என்ன சொல்லுகிறது, அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம், தேவனுடைய பார்வையிலே ஆசீர்வாதங்களாக இருக்கிற அனைத்து எங்கே வைக்கப்பட்டு விட்டது, கிறிஸ்துவில் வைக்கப்பட்டு. அப்போ இன்றைக்கு போதல் என்னங்க சொல்லணும், இன்று கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வியாதி இன்றோடு நீங்கி விட்டது, அந்த கட்டி இருந்த இடத்துல கையை வைத்துப்பார், அது இப்பொழுது இல்லை, கரைந்து விட்டது. வருகிற அத்தனை பேருக்கு கேன்சர் குணமாயிடுச்சு. பிசாசுகள் துரத்தப்படுகிறது, மறுபடியும் வந்தால் பிசாசுகள் துரத்தப்படுகிறது, போகிறது மாதிரி போகுது, மறுபடியும் வந்துடுது. நிறைய வேடிக்கைகள் நடக்கிறது இல்லையா. ஆனால் அப்படி இல்லைங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ளே தேவன் எல்லா ஆசீர்வாதங்களும் வைத்து இந்த இயேசு கிறிஸ்துவ நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துட்டான்னு தான் போன வாரம் கூட என்ன செய்தோம் பார்த்தோம். இப்போது பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேவன் நமக்கு பண்ணியிருக்க ப்ரொவிஷன் என்னவென்று சொன்னால், அவருடைய உறவியரான குமாரை நாம் என்ன செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள. அவர் தான் பரிசுத்தம். அவர் நமக்குள்ளே வருகிற பொழுது ஷூவலி வி வில் பி பிளஸ்ஸட். அல்லேலூயா. ஏன்னா அனைத்து அவருக்குள்ளே தான் இருக்குது. உன்னுடைய சமாதானம், உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய தைரியம், உன்னுடைய நிறைவு, உன்னுடைய நிம்மதி எல்லாமே எவரிதிங் இஸ் இன் ஜீசஸ். அவரை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நீ என்ன தான் ஜெப கூட்டங்களுக்கு போனாலும், என்ன தான் ஊழிய காட்ட போனாலும் உண்மையான ஆசீர்வாதங்கள். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பிரதர் உங்களை எப்போ வந்து பார்க்கலாம் அப்படின்னு. என்ன மேட்ருன்னு கேட்பேன். இல்லை கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போகலாம் அப்படி. எங்கே இருக்கிறீங்க? தென்காசியில் இருக்கிறேன், தூத்துக்குடியில் இருக்கிறேன், நாகர்கோவிலில் இருக்கிறேன். எதுக்கு இவ்வளோ தூரம் வரீங்க? இல்லை ஒரு ஜெபம் பண்ணிட்டு போவோம். இல்லை அங்கேயே இருங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறதுனால உடனே ஏசுனார் என்ன பண்ணிட மாட்டார், எல்லா ஆசீர்வாதம் கொடுத்துட மாட்டார். நீங்கள் இருக்கிற இடத்துலையே இயேசு இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்க, அவரை ஏற்றுங்க. இன்றைக்கி இப்போ வந்து நிறைய பேர் எங்கே போய் எந்த ஊழியக்காட்ட போய் ஜெபம் பண்ணால்
நம்ம பிரச்சனை நீங்கணும். பிரச்சனை கூட எல்லா தீர்வும் இயேசு கிறிஸ்துக்கு உள்ளே இருக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியாது. சும்மா வந்து ஒரு ஸ்வீட் ஸ்டாலுக்கு போனால் கூட அவன் என்ன பண்ணுவான், சாப்பிட்டு பாருங்க சார் அப்படிம்பான். அப்படியே ஒரு அரைக்கில் விற்குதான்னு பார்க்குற என்ன பண்ணுவான், ஒரு 5 கிராமுக்கு ஒரு ஸ்வீட்டை கொடுப்பான். அந்த ஸ்வீட்டு 5 கிராம் தான். அது எதுக்கு கொடுக்குறான், சாப்பிட்டு பாரு நல்லா இருந்தால் என்ன பண்ணு 1 கிலோ வாங்கினேன். அதை மாதிரி சில ஆசீர்வாதங்கள் சில ஜெப கூட்டத்துலையும் கிடைக்கும், சில ஊழியக்காட்டையும் கிடைக்கும், சில ஜெபத்துலையும் கிடைக்கும். ஆனால் அது உன்னை வாழ வைக்காது. அது ஒரு சின்ன ஒரு ஃபோர்டேஸ் தான். அதாவது உனக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், அவரிடத்துல தான் உன்னுடைய உதவி வரும், அதை ஏற்றுக்கொள்ளணும். நாம் என்ன பண்ணுறோம், ஒரு முறை அவங்க கொஞ்சம் ஸ்வீட்டு கொடுத்தான், அடுத்த முறை போய் ஐயா இந்த ஸ்வீட் எப்படி இருக்கும், இந்த கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. கொஞ்ச நேரத்துக்கு போகிறேன், ஐயா இந்த ஸ்வீட்டு இந்தா சாப்பிட்டு பாரு. நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நேரம் போனால் அவன் என்ன பண்ணிடுவான், தருவான். அவன் என்ன முட்டாளாவன், ஒரு முறை கொடுப்பான், 2 முறை கொடுப்பான். நீ அத்தனை ஸ்வீட்டே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கேட்டால் என்ன பண்ணுவான், கொடுப்பானா, கொடுக்க மாட்டான்ல. அதை மாதிரி தான் ஆண்டு வரும் இல்லையா. தூரம் எந்த ஜெபக்கூட்டத்துக்கு போனேன் காய்ச்சல் போச்சு, அடுத்தது இப்போ முதுகு வலி வந்திருக்கு, எங்கே போகிறது, அந்த ஜெபக்கூட்டத்துக்கு போவோம். அடுத்தது மூக்கு வலி வருது, அப்புறம் நாக்கு வலி வருது, கழுத்து வலி வருது. ஒவ்வொரு வலிக்கும் போயிட்டு இருந்தா இல்லை. ஒரு வலி வந்த வேளை உனக்கு குணமாச்சுன்னா என்ன அடையாளம்னு சொன்னால், ஒழுங்காக ஆண்டவரை ஏற்றுக்கொள், அவரோடு இணைந்து வாழ், அவர் உன்னை பரிசுத்தமாக்குவார். அப்பொழுது உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். நீ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரேயர் மீட்டிங்காக வந்துட்டு தான் நம்ம விளம்பரம் அப்படி தானே. இந்த விதமான ஜெப கூட்டத்திலே கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகர், அதே போல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீங்களா, அவசியம் வாருங்கள் அப்படின்ட்டு. சரி, இப்போது நாம் வந்து பரிசுத்தமாக வாழ்கிறது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கப்படுகிறது யார், இயேசு கிறிஸ்து. சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம பெற்றுக்கொண்டவங்கலாம் சந்தோஷப்படுங்க, பெற்றுக்கொள்ளாதவங்க என்ன செய்யுங்க, லேட் பண்ணாதபடிக்கு பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்ளாமலே பெற்றுக்கொண்டேன்னு எண்ணிக்கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் சோதிச்சு பாருங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா அப்படின்ட்டு. அது எப்படிங்கிறத குறித்து போன ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம பேசணும்ல, இயேசுனார் இருக்கிறத பற்றி இல்லையா, இருக்கிறாரா இல்லைங்கிற கன்ஃபார்ம் பண்ணி. இப்போ இயேசுநாதர் நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது என்னது, ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ இயேசுநாதர் நாம் பெற்றுக்கொண்டோம். இப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோம், வி ஹேவ் அக்செப்டட் ஜீசஸ். வேறு அடுத்து ஏதாவது செய்யணுமா, வந்துட்டார்ல, அவருக்குள்ள எல்லா ஆசீர்வாதம் மாதிரி அவர் வந்துட்டார். நாம் இப்போ என்ன செய்யலாம், வந்தவரிடத்துல என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கோ அதை ஒவ்வொன்றா வாங்கி என்ன செய்ய வேண்டியதான், அனுபவிக்கலாம். இப்போ என்ன பண்ண, வாட் வி ஹேவ் டு டூ, இல்லை வந்தவருக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது, அதை அனுபவிக்கிறதுக்கு சில வழிகளும் இருக்குது. இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டேங்க, இனி எனக்கு வாழ்நாள் முழுவதும் இதுதான் ஆசீர்வாதம் தான். இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, சமாதான குறைவில்லை, சந்தோஷமே சமாதானமே சொல்ல வேண்டியதான். ஆனால் இயேசுநாதர் வந்து விட்டார்ன்னு எண்ணுகிறதுனால மட்டும் உங்கள் யாருக்கும் சந்தோஷம் வராது. வந்தவரை நீங்கள் என்ன செய்யணும், நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தின செய்தி அதுக்கு முந்தின செய்தியெல்லாம் அனுபவிக்கணும். இல்லை, வி ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸிங், அனுபவிக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம எப்படி பெறுகிறது, நம்ம அவரை கொண்டு யாராக மாறணும். இப்போ இதில் இன்னொன்று பார்க்குறது, எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கே இருக்குது, அந்த பாயிண்ட் உங்களுக்கு லேட்டான கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லா ஆசீர்வாதம் ஆல் பிளெஸிங்ஸ் ஆர் இன் கிரைஸ்ட். அந்த கிறிஸ்துவை நீங்கள் பெறணும். இப்போது இந்த கிறிஸ்துவை தேவன் நமக்கு கொடுத்தாரு பார்க்குறோம். இப்போ நாம் என்ன பண்ணுவோம், சரி நான் வந்து இயேசுநாதரை பெற விரும்புகிறேன் அப்படின்னு ஒன்று இயேசுநாதர் கிடைப்பாரா? ஆண்டவரே எனக்கு பல விதமான பிரச்சனைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, வியாதி பலங்களும் இருக்கிறது, ஆனால் எல்லா ஆசீர்வாதம் உமக்குள்ளே இருக்கிற அப்படின்னா நான் ஏற்றுக்கொள்கிறேன், வந்து என்னுடைய வாழ்வை மாற்றும் அப்படின்னா வந்துடுவாரா? என்னுடைய வியாதி நீக்க வாரும் இயேசுவேனா வருவாரா? என்னுடைய வியாபாரத்தை வந்து முன்னோக்கி கொண்டு போய் செல்வதற்காக வாரும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டும், நீர் அவசியம் வாரும், வருவாரா? ஏன் வர மாட்டார், கூப்பிட்டா வர மாட்டாரா? கேள்விகள் கொடுக்கப்படும், தட்டுகள் திறக்கப்படும்னால வசனம் இருக்குது. இப்போ நாம் தான் அவரை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லப்பட்டு நாங்கள் பெற்றுக்கொள்கிறேங்க. பெற்றுக்கொள்ள விரும்புகிற பொழுது ஒரு கேள்வி இருக்குது, நீ எதுக்கு அவரை பெற்றுக்கொள்கிற? அவரை பெற்றுக்கொண்டால் எனக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கும், அவரை பெற்றுக்கொண்டால் என் குடும்பத்தில் எல்லாம் நல்லபடியாக இருக்கும், என் பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க, நல்ல வேலைகளில் சேருவாங்க. அதனால் இல்லை, அந்த மாதிரி பர்பஸுக்காக இயேசு கொடுக்கப்பட்ட. இயேசு எதற்காக கொடுக்கப்பட்டார், பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக, பாவத்திலிருந்து அவர்களை மீட்பதற்காக. அந்த வசனம் சொல்ல 3:16 அவரை கொடுத்தாரு மட்டும் வசனம் சொல்ல, தேவன் தம்முடைய ஒரேபேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. அப்போ நான் எதுக்கு அவரை பெற்றுக்கொள்ளணும், பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு, நித்திய வாழ்வில் போய் சேர்றதுக்கு, இதுக்கு தான். மற்றபடி ஆண்டவரை நீர் என்னுடைய வாழ்வில் வந்தால் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், எனவே வருவீராக, வந்து எங்களை வாழ வைப்பீராக சொன்னால் வரமாட்டார்.
அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் தேட வேண்டும். உங்களுடைய வாழ்வில் நீங்கள் பரிசுத்தம் அடைவதற்காக தேட வேண்டும். ஒரு பரிசுத்தவானுக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்காக தேட வேண்டும். தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் இந்த உலகத்திலே அவரை பிரதிபலிப்பதற்காக அவரை தேட வேண்டும். இல்லை என்றால் அவர் என்ன செய்ய மாட்டார். இன்றைக்கி நாம் என்ன பண்ணணும், பாட்டுகள் நிறைய பாடுறவளை அவரை பெற்றுக்கொள்ளான்னு நினைக்கிறோம் இல்லையா? இறங்குவதான்னு போதுன்னு சொல்லுகிறவளை அவர் இறங்குவான்னு நினைக்கிறோம். ஒன்றும் இறங்க மாட்டார். நாம் ஆளை சிந்தித்து எதற்காக அவரை தேடுகிறோமோ அதை உறுதிப்படுத்தி தான் அவரை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது நாம் அந்த மாதிரி ஜென்யூனாக தேடணுங்கிற பாவ விடுதலைக்காக தேடணும், பரலோகத்துக்கு போகிறதுக்காக தேடணும், இந்த உலகத்தில் அவருடைய சாட்சியாக வாழ்கிறதுக்காக தேடணும். அப்போ வந்துட்டார். வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு பிறகு தாங்க இருக்குது வேலை. வந்த பிறகு தான் வேலை இருக்குது. இயேசுநாதர் வந்த பிறகு நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் டு பிலீவ். என்ன பிலீவ்? எதை விசுவாசிக்கணும்? என்னிடத்தில் வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்தில் எனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. இவருக்குள் எனக்கு தேவையான எதுவும் இல்லாமல் இல்லை. என்னுடைய சமாதானம் இவருக்குள் இருக்கிறது, என்னுடைய சந்தோஷம் இவருக்குள் இருக்கிறது, என்னுடைய நம்பிக்கை இவருக்குள் இருக்கிறது, நான் பரிசுத்தமாக வாழ்வது இவருக்குள் இருக்கிறது, என்னுடைய எதிர்காலம் அவருக்குள் இருக்கிறது, என்னுடைய பிரச்சனை விடுதலை அவருக்குள் இருக்கிறது. எவரிதிங் இஸ் தேர். ஐ பிலீவ். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் எனக்கு தேவை. அதை விசுவாசிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் பரிதாபகரமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன், அபிஷேகம் பெற்று விட்டேன், வேண்டுமென வந்து பாருங்கள் அந்நிய பாஷை பேசி என்ன செய்கிறேன், அதை நிரூபிக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு அசுத்தாவி என்னை அடிக்கடி என்ன செய்கிறது, பாடாய் படுத்துகிறது. நிறைய பாசலும் சொல்கிறாங்க. இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்குள்ளே பிசாசனுடைய ஆவிகள் இருக்கிறது, அவைகளெல்லாம் துரத்த வேண்டும். அது எப்படியா பரிசுத்தவானுக்குள்ள ஆவி வந்தது? நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் எங்களை ஒரு குடும்பத்தினுடைய சாபம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எங்கள் அப்பன் செஞ்ச பாவமோ, எங்கள் அப்பனுக்கு அப்பன் செஞ்ச பாவமோ, இல்லை அவருக்கு அப்பன் செஞ்ச பாவமோ தெரியலை, ஏதோடு விடாமல் துரத்துக்கிறது. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? இந்த பிரசங்கி மகள் சொல்லி கொடுத்தது. உன்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு சாபம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது, அதனால்தான் நீ என்ன செய்தாலும் உனக்கு முன்னேற்றமே இல்லை, நீ எங்கு போனாலும் உனக்கு தீவினை வருகிறது, ஒரு குடும்ப சாபம். நீ ஏதோ உன்னுடைய தலைமுறையில் ஒரு ஊழியக்காரனுக்கு எதிராக பேசியிருக்கிறாய், என்னுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை, நீ ஊழியக்காரனுக்கு எதிராக என்ன செஞ்சுருக்கிற, பேசியிருக்கிற அப்படி சொல்லி நான் சாட்சி வர சொல்லுவான். ஊழியக்காரனுக்கு எதிராக பேசி அவங்க எப்படி செத்தாங்க, எப்படி நோய் செத்தாங்க. ஏன்னா ஊழியக்காரனுக்கு எதிராக பேசாதவங்களாம் நல்ல சாவு செத்துருக்குறாங்க. ஊழியக்காரனுக்கு எதிராக பேசாதவங்களாம் நல்ல ஊழியக்காரனுக்கு எதிராக பேசுகிறவங்களா இப்போ நாளைக்கு செத்து போகிறேன்னு வச்சிங்களா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பார்த்தீங்களா நான் நினச்சேன் இவனுக்கு திடீர்னு தான் சாவு வரும், எல்லாருக்கும் திடீர்னு தான் சாவு வரும். இப்போ நாளைக்கு எனக்கு ஒரு விபத்தே வந்துட்டு வச்சிங்களா, என்ன நினைப்பீங்க? நீங்களும் கொஞ்சம் யோசித்து பார்ப்பீங்களோ, ஒருவேளை நிறைய பேர் சொன்னது சரியாக தான் இருந்திருக்குமோ. ஏன்னா என்கிட்ட ஒரு ஆண்டி ஒரு முறை அப்படி தான், யாரோ ஒரு ஊழியக்காரருக்கு திடீர்னு தொண்டையில் கொஞ்சம் பிரச்சனை வந்து, பிரதர் அவர் எல்லாரையும் கொஞ்சம் மோசமாக பேசுவார் பிரதர். ஏங்க யாருக்கெல்லாமோ தொண்டையில் வியாதி வருது இல்லையா, நல்லவனுக்கு வருது கெட்டவனுக்கு வருது. ஆனால் இந்த மாதிரி பேசினவனுக்கு வந்தால் என்ன ஆகிடுது? இப்போ நாளைக்கு எனக்கே தொண்டையில் ஏதாவது பிரச்சனை வந்து சாகிற வாய்ப்பு இருக்குங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் உலகம் என்ன சொல்லும், பேசினார்ல யூடியூப்பில், அப்போவே நினச்சோம் இப்படி தான் உனக்கு முடிவு வரப்போகுதுன்னு. இல்லைங்க, எல்லாருக்கும் சாவு வருது. தமிழ்நாட்டில் குணமளிக்கும் ஊழியத்தை குறித்து பேசின போதில் எத்தனை பேர், தழும்புகளினாலே சுகமாகும் என்று பேசின போதில் எத்தனை பேர் கடலில் எப்படி செத்தாங்க? தழும்புகளினால் சுகமாகிறோம்னு உலகத்துக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண எத்தனை போதகர்கள் தமிழ்நாட்டில் செத்தாங்க, நோயினால் தான் செத்தாங்க நிறைய பேர். ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் சாவு யாருக்கு வரும்? சரி, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆனால் சாபம் தொடராது. சாபம் ஒன்று தொடர்கிறதா உண்மையாக இருக்கலாம், நீ இயேசுக்குள்ளே இல்லை. உன்னுடைய ஏதோ ஒரு அசுத்தாவி உன்னை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிறதா, நீ இயேசு கிறிஸ்துக்குள் இல்லை. யூ ஆர் நாட் இன் கிரைஸ்ட், தட்ஸ் அ ரீசன். எதையாவது ஒன்று ஒத்துக்கோ. இயேசு கிறிஸ்து இருந்தால் உனக்குள்ள தீயாவி இல்லைன்னு சொல்லு. தீயாவி இருந்தால் இயேசு இல்லைன்னு சொல்லு. இயேசு கிறிஸ்து இருந்தால் எனக்கு சாபம் இல்லைன்னு சொல்லு. சாபம் இருந்தால் இயேசு இல்லைன்னு சொல்லு. இது ரெண்டையும் விடுறதில்ல. அபிஷேகம்லாம் இருக்குங்க, நான் வாங்கின அபிஷேகம் எனக்கெல்லாம் தெரியும், உனக்கு என்ன தெரியும்? நான் அபிஷேகம் வாங்கினேன்னு எவ்வளவு என்ன கட்டுப்படுத்தவே முடியல. அங்கே 4 பேர் இங்கே 4 பேர் போர்வையெல்லாம் கொண்டு வந்து மூடி அவ்வளவு விஷயங்கள் நடந்து தான் அபிஷேகம் சும்மா ஒன்றும் பெறலை. அவர் இறங்குவதான்னு சொன்னவள நான் கபக்கிட்டு பிடிச்சிக்கிட்டேன். அப்படியே இறங்கினவள என்னே எனக்கு தெரியல நான் எங்கே இருக்கிறேன்னு. இந்த மாதிரி அனுபவத்துக்குள்ளே என்ன நீங்கள் ஏதோ எனக்கு கொஞ்சம் ஏதோ சாபகம்னு சொன்ன உடனே இப்படி சொல்கிறீங்க, உருப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படியெல்லாம் சொன்னான்.
இயேசு கிறிஸ்துவில் வந்துட்டா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கேளுங்க. இயேசு கிறிஸ்துவில் வந்திருந்த அவருக்குள்ள உங்களுக்கு என்ன வந்துச்சு? கலாத்தியர் 3:13 வாசிங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவே நமக்கா சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நம்ம நீங்கள் ஆக்கியாச்சு. இனி எப்படி சாபம் வரும்? சாபம் எதனால் வருது? பாவம், தவறு, கடவுளுடைய பிரமாணங்களை பின்பற்றல கொள்ள இப்படி தானே வருது. எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எவர்த்தையும் சோவர். அப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் விசுவாசிங்க, உங்களுக்குள்ள எல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிங்களா? ஆனால் விசுவாசித்து அப்படியே மண்டை காயக்கூடாது. நான் நல்லா தாங்க விசுவாசிக்கிறேன், நாள் முழுதும் விசுவாசி ஒன்றையுமே காணலை, அவருக்குள்ள தான் சமாதானம், அவருக்குள்ள தான் சந்தோஷம்னு நானும் உட்காந்து விசுவாசிக்கிறேன். அப்புறம் எழுப்பி பார்த்தா சமாதானம் இல்லை, சந்தோஷமும் இல்லை, வழக்கமான வாழ்க்கை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிகள் அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் ஒன்று செய்ய வேண்டியதுன்னு சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க, எவ்வளோ பைபிள் படிக்கிறீங்க, எவ்வளோ கோயிலுக்கு போகிறீங்கல்ல, ஒன்றே ஒன்று தான், நான் கிறிஸ்துவோடு வாழ்கிறேன். கன்ஃபார்ம், நான் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வதை உறுதிப்படுத்தி கொண்டே வாழுகிறேன். காலையில் மாலையில் மதியத்தில் எந்த நேரமானாலும் சரி, எவ்வளோ எந்த காரியம் ஈடுபட்டாலும் சரி, எங்கே போனாலும் சரி, வந்தாலும் சரி, ஒரு பக்கத்தில் நான் ஐ கன்ஃபார்ம் தட் ஐ எம் வித் மை கிரைஸ்ட். இதாங்க பிளஸ்ஸிங். இவ்வளவும் போதும். இதுக்கு தான் ஜெபம் பண்ணுறீங்க, இதுக்கு தான் பைபிள் படிக்கிறீங்க, இதுக்கு தான் நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க. கிறிஸ்துவோடு நான் வாழ்கிறேன் என்கிற அந்த விதமான ஒரு கான்ஷியஸ்னஸ் நமக்குள்ளே வேணும், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் வேணும். இது இருந்தால் அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். அப்போ இது இருக்கும்படியாக நீங்கள் வாழணும் இல்லை? ஒவ்வொரு நாளும் அப்போ ஆண்டவரிடத்தில் நீங்கள் போகணும், பேசணும், பழகணும், கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லை ஆண்டவரோடு இருக்கிறார். மனிதன் அப்படியே உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் என்னோடு இருக்கணும் மண்டைக்குள்ளே விசுவாசம் பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல, அறிவு அனுபவப்படுத்தணும். ஆண்டவரோட பேசணும், பேசி சிந்தித்து ஒவ்வொரு விஷயம் செய்கிறவில்ல, ஆண்டவர் இப்போ என்னை எப்படி பார்ப்பார், இப்படி சிந்திக்கிற என்னை எப்படி பார்ப்பார், இப்படி பார்க்குற என்னை எப்படி பார்ப்பார், இப்படி செய்கிற என்னை எப்படி பார்ப்பார், இப்படி போகிற என்னை எப்படி பார்ப்பார், இப்படி நடந்துக்கிற என்னை எப்படி பார்ப்பார், இப்படியெல்லாம் சிந்தித்து ஒருத்தன் வாழ்கிறான் பாருங்கள், அவன் தான் ஆல்வேஸ் ஈ கேன் ஃபீல் தட் கிரைஸ்ட் இஸ் வித் ஹிம். அல்லேலூயா. இந்த மாதிரி வாழுகிறவன் அவருக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் என்ன செய்யும்? அவன் பெற்றுக்கொண்டே இருப்பான், அவன் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருப்பான். ஐக்கியத்தோடு வாழுங்கள், அவரோடு இருப்பதை உறுதிப்படுத்தி வாழுங்கள். இது ஒன்றும் பெரிய எக்ஸ்ட்ரா என்ன சொல்ல, ஒரு எக்ஸ்ட்ரா லிவிங்களோட நார்மல் லிவிங். ஒரு உங்கள் இப்போ கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, பிள்ளைகளோடு இருக்கிறீங்க, ஒரு ஐக்கியத்தோடு இருக்கணும் அனுதினம் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா, இது ஒரு எக்ஸ்ட்ரான்றியா நார்மல் இல்லையா? அதே போல் ஆண்டவரோடு இருக்கிறது ஒரு நார்மல் லைஃப் தான். மூன்றாவதாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 17:5 வாசிங்க. அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்திலே நான் பிரியமாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து காண்பிக்கப்பட்டு தொடர்ந்து என்ன சொல்கிறார்? இவருக்கு லிசன் டு ஹிம், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் அவர் இருந்தால் அவருக்கு செவி கொடுங்கள். செவி கொடுங்கள் என்று சொல்லப்படுகிற பொழுது இன்னொரு உண்மை என்ன தெரியுமா? என்ன? அவர் பேசுகிறார். அவர் பேசுனாதானாங்க நான் செவி கொடுக்கணும். அப்போது அவருக்கு செவி கொடுக்கலாம். அன்னுதினமும் உங்களோடு பேசுகிற ஆண்டவர், உங்களோடு உறவாடுகிற ஆண்டவர், உங்களோடு ஒரு தொடர்பு ஏற்படுகிற, உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிக் கொடுப்பார். லிசன் டு ஹிம். அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார்னு சொல்வது மட்டுமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்க வேண்டும். அப்போது செவி கொடுக்கணும் என்ன தெரியுமா? திடீர்னு நீங்கள் வெளியே போயிட்டு வரவே இல்லை, இப்போ தான் எல்லாம் மொபைல் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் ஃபோன் வச்சுருக்கிறவங்க வெளியே போயிட்டு வந்தோடனே கால் ஹிஸ்ட்ரி பார்ப்பாங்க. கால் ஹிஸ்ட்ரி பார்த்து என்ன யாராக கூப்பிட்டுருக்காங்களா, இப்போ கூட மிஸ் கால்லாம் பார்க்குறீங்களா? அப்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணீங்க, எனக்கு ஏதாவது கால் வந்திருக்கு. அப்போது அதே மாதிரி தான் ஆண்டவர் இன்றைக்கி என்னோடு ஏதாவது பேச விரும்பினாரா, ஏதாவது சொல்லுகிறாரா, ஏதாவது உணர்த்துகிறாரா, ஏதாவது சொல்லிக் கொடுக்குறாரா, ஏதாவது கற்றுக்க வைக்கிறாரா, ஏதாவது ஊக்குவிக்கிறாரா, ஏதாவது உற்சாகப்படுத்துகிறாரா, இந்த சூழல் மூலமாக எனக்கு பயிற்சி கொடுக்குறாரா, இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிந்தனையோடு இருக்கும் பொழுது அதுதான் என்னது? செவி கொடுக்கிறது. நாம் எப்போவுமே கான்ஸ்டன்ட் என்ன செய்கிறோம்? ஒரு கான்ஷியஸ்னஸோடு இருக்கிறோம். காட் இஸ் வித் அஸ். அவர் பேசுவார், எந்த நேரத்துலையும் பேசுவார். அப்போ நம்ம எப்பவும் அதுக்காக எப்பவும் பேசிகிட்டே இருக்கிறேன். என்னை யாரும் கூப்பிடாதீங்க, நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், வேறு எந்த வேலைக்கு நான் வர முடியாது. ஏன்னா அப்படி இல்லை, எப்பொழுதும் அவர் உங்களோடு பேசுவதற்குன்ற நிலைமை இருக்கணும். எப்பொழுதும் அவர் இடத்துல ஏதாவது பேசக்கூடும், ஒவ்வொரு சூழல் மொழியாக பேச முடியும் என்ற உணர்வோடு காத்திருக்க வேண்டும். எனவே
ஆசீர்வாதம் என்பது நம்முடைய பார்வையில் ஒன்று, தேவனுடைய பார்வையில் ஒன்று. அவருடைய பார்வையிலே பரிசுத்தமாக வாழ்வதற்காக தான் தேவன் தம்முடைய ஒரே குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்குள்ளே எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அவைகளை குறித்து தனியாக விளக்கம் கொடுக்க தேவையில்லை. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வந்து விட்டால் அவரோடு சேர்ந்த ஆசீர்வாதம் வருகிறது. அதற்கு பிறகு நீங்கள் பணம் சம்பாதிப்பது எப்படி, தொழிலை மேம்படுத்துவது எப்படி, வேலைகளை பெற்று நன்றாக வாழ்வில் சொல்லிக் கொடுக்கணும் தேவையில்லை. அதை அவர் செய்வார். அல்லேலூயா. அவரை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் எல்லா விதத்திலும் எனக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் உடையவராக இருக்கிறார். இரண்டாவதாக அவரோடு இருக்கிறதை உறுதிப்படுத்தி கொண்டே வாழ வேண்டும். மூன்றாவதாக அவர் செவி கொடுக்க வேண்டும். இவ்விதமாக வாழுகிற பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் வாழ்வோம். எனவே தேவன் நம்மை பரிசுத்தத்தின் மூலம் ஆசீர்வதிக்கிறவர். அந்த உணர்வோடு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களோடு நீர் பகிர்ந்து கொண்ட எல்லா உண்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை சொல்லிக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அனைத்து ஆசீர்வாதங்களும் உம்மோடு இருக்கிறபடினாலே, உம்மிடத்தில் இருக்கிறபடினாலே உம்மோடு நாங்கள் இணைந்து அந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாள் அனுபவித்து இந்த உலகத்திலே கர்த்தாவை நீர் விரும்புகிற விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு நாள் உடைய நித்தியத்தில் பங்கு கொள்ள எங்கள் எல்லோருக்கும் கிருபைதாரும். அனுதின வாழ்க்கை போராட்டங்கள், அனுதின வாழ்க்கை சூழல்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் உங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர்தாமே எங்களுக்கு எல்லாவற்றிலும் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறபடினாலே நாங்கள் எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்கள் எல்லோரையும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.